வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் மான்வா யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரீகார்னேட்டட் எஸ்கார்ட் வாரியர் சாப்டர் 41 to 50 வரையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கடைசி வீடியோவில் எதோட கட் பண்ணியிருப்பானா, நம்ம ஹீரோவும் அந்த மெர்ச்சன்ட் லீடரும் பேசும்போது ஹீரோ சால்ட்டை பற்றி மென்ஷன் பண்ணியிருந்திருப்பான். அதில் அவர் அப்படியே ஷாக் ஆகி நின்றுப்பார். அதோட கட் பண்ணியிருந்திருப்போம். அப்படியே இந்த வீடியோவில் நம்ம கண்டினியூ பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம். என்ன சார், நீங்கள் பேசாமல் இருக்கிறத பார்த்தா நம்ம ரெண்டு பேரும் தனியாக பேசணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க போல இருக்குது. நீங்கள் என்னோட ரெண்டு ஆளுங்களையும் இந்த இடத்தெல்லாம் சுற்றி பார்க்க அலோவ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன் சொல்கிறேன்னா, எப்படி இருந்தாலும் எங்கள் எஸ்கார்ட் தான் இந்த இடத்தெல்லாம் பார்த்துக்க போகிறாங்க. அதனால எத்தனை பேர் வந்துட்டு தேவை, எங்கே யாரை நிற்க வைக்கணும், அதெல்லாம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ல. அதனால சொல்கிறேன். யாருங்க சொல்லுங்கள் சார், இவங்க ரெண்டு பேரையும் இந்த இடத்தெல்லாம் சுற்றி காட்டு அப்படின்னு ஹீரோ கூட வந்த இவங்க ரெண்டு பேரையும் சுற்றி பார்க்க அனுப்பிட்டு இவங்க ரெண்டு பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. லீடர் ஒன்னே, உனக்கு இது எப்படி தெரியும்? ஹீரோவும், அது அப்படியே தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போலேருந்து கரெக்டாக 5 வருஷம் கழிச்சு நாஞ்சிங் மெர்ச்சன்ட் யூனியன் ஃபூஜின் ப்ரொவினன்ஸில் ஒரு கம்பெனி நடத்திட்டு வருவாங்க. சி மூலியமாக ஸ்மக்லிங் பண்ணி ரொம்ப பெரிய பிரச்சனையில் மாட்டிப்பாங்க. ஏன்னா அந்த நேஷ்னலோட லா படி அது தப்பு. இன்வெஸ்டிகேஷனில் என்ன தெரிய வந்ததுன்னா, இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிறது பிரின்சஸ் ஜென்னோட ஒய்ஃப் தான். அது மட்டும் இல்லாமல் அவனோட ஹஸ்பண்டுக்கு தெரியாமலே எவ்வளோ சின்ன மேட்டராக இருந்தும் சரி, பெரிய மேட்டராக தான் சரி, அது எல்லாத்தையும் இவளே பார்த்துக்கிட்டா. நாங்கள் எல்லோரும் கவுன்சில் மீட்டிங்கில் இருக்கும்போது நாஞ்சிங் மெர்ச்சன்ட் யூனியன் சொன்னவொடனே என் மைண்டுக்கு வந்தது இந்த விஷயந்தான். ஹீரோனே, சார் கவலைப்படாதீங்க, இது எனக்கு மட்டும்தான் தெரியும். அது மட்டும் இல்லாமல் இதை நான் யார்கிட்டையும் சொல்கிறதாவும் இல்லை. ஏன்னா ஒரு கத்தி அது வெட்ட எடுக்கிறதுக்கு முன்னாடி வரையும் தான் பயமுறுத்தும். எடுத்தாச்சுனாக்க அதுக்கப்புறமேலுக்கு அதில் பிரயோஜனம் இல்லை. அந்த மெர்ச்சன்ட் லீடர் ஒன்று இருந்துக்கிட்டு, உனக்கு என்ன வேணும்? ஹீரோவும், எனக்கு என்ன வேணுமா சார், நீங்கள் சொல்கிறத பார்த்தா நான் என்னமோ உங்களை ஃபோர்ஸ் பண்ணி இந்த கான்ட்ராக்டை சைன் பண்ண சொல்கிற மாதிரி இருக்குது. நான் வந்ததெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுன்னு தான். எனக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு விஷயந்தான். அது என்னன்னாக்க, கோல்டன் டிராகன் எஸ்கார்ட் ஏஜென்சி கூட போட வேண்டிய அந்த கான்ட்ராக்ட் சைனை ஒரு 10 நாள் மட்டிலும் டிலே பண்ணுங்கள். அது போதும் எனக்கு. அந்த 10 நாளே எப்படியாச்சும் நான் பிரின்சஸ் ஜென்னோட ஒய்ஃபும் அப்புறம் பிரின்சஸ் ஜென்னுக்கும் அந்த கோல்டன் டிராகன் எஸ்கார்ட் ஏஜென்சி மேலே இருக்கிற அந்த ட்ரஸ்ட்டை வச்சிடுறேன். இவனுங்க எல்லாரும் கும்பலாக அந்த இடத்துக்கு வந்து ஃப்ரீஸ் ஆகி போயிருக்க அந்த லேக்கை பார்த்து வாவ் செம்மையாக இருக்குல்லன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எல்லோ டிராகன் ஹால் மாஸ்டர் வந்து இருந்துக்கிட்டு 10 வருஷம் ஆச்சு நான் இந்த மாதிரி ஜாங்காங் கிராண்ட் கனால் ஃப்ரீஸ் ஆகி பார்த்து. ஹீரோன்னு, வின்டர் டைமில் டே நைட்டில் வெதர் மாற்றி மாற்றி சேஞ்ச் ஆகும், அதனால இந்த மாதிரி இருக்குது. அப்போ ஃபோர்த் யங் மாஸ்டர், நீங்கள் உண்மையிலே வந்துட்டு பிரின்சஸ் ஜென் இந்த வழியாக நடக்க ஆரம்பிப்பார்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா அவர் எப்பயுமே அந்த சன் வில்லேஜ் போர்ட்டை தான் யூஸ் பண்ணுவார். அது இங்கேருந்து ஒரு கொஞ்சம் கிலோமீட்டர்லேயே தான் இருக்குது. சார் நீங்கள் சொன்ன மாதிரியே தான், அது சன் வில்லேஜ் போர்ட்டுங்கிற பேர் சொல்கிற மாதிரியே அந்த இடத்துல இந்த மாதிரிலாம் ஃப்ரீஸ் ஆகாது. அங்கே டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். பட் ஆனால் இங்கே அப்படி கிடையாது. இங்கே நைட் டைமில் இந்த மாதிரி ஃப்ரீஸ் ஆகும், பகல் டைமில் இந்த மாதிரியும் இருக்கும். பட் ஆனால் இங்கே பிரச்சனை அது கிடையாது. பியர் ஃப்ளவர் கார்டன் இங்கேருந்து கொஞ்சம் கிலோமீட்டர்லேயே இருக்குது. ஃபஸ்ட்டு வந்துட்டு ஜாங்கிங் கிராண்ட் கனால் இருக்குது, ரெண்டாவது சன் வில்லேஜ் போர்ட் இருக்குது, மூணாவது தான் பியர் ஃப்ளவர் கார்டன். இப்போ நம்ம இருக்கிறது ஜாங்ராங் கிராண்ட் கனால். அந்த கோல்டன் டிராகன் எஸ்கார்ட் ஏஜென்சி இருக்கிறது சன் வில்லேஜ் போர்ட். அவங்க போக வேண்டிய இடம் பியர் ஃப்ளவர் கார்டன். இங்கேருந்து அவங்க பொடி நடையாக நடந்து போனால் கூட ஒரு நூடுல்ஸ் திங்கிற கேப்பில் அவங்க அங்கே போய் சேர்ந்துடலாம். அந்த கொஞ்ச நேரத்தில் நம்ம எப்படியாச்சும் பிரின்சஸ் ஜென்னும் அவரோட ஒய்ஃப் மண்டையும் கழுவி நம்ம பக்கம் கான்ட்ராக்ட் சைன் பண்ண வைக்கணும். எல்லோ டிராகன் ஹால் மாஸ்டர்னு எடுத்துக்கிட்டு அது எப்படி சாத்தியமாகும்? இதுக்கெல்லாம் ஒரே ஒரு வழி தான் இருக்குது. அப்போ ஏதாச்சும் அசிஸ்டன்ட் திடீர்னு வந்து அவங்க எல்லாருக்கும் ஆபத்து வந்ததுன்னா அதை வேணால் நம்ம சண்டை போட்டு டிஃபீட் பண்ணி அந்த கான்ட்ராக்டை வாங்க ட்ரை பண்ணலாம். பட் ஆனால் அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஹீரோ மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான், அதே தான் அசிஸ்டன்ட் தான் கண்டிப்பாக வருவாங்க. ஏன்னா என்னோட பாஸ்ட் லைஃப்பில் பிரின்சஸ் ஜென்னும் அவனோட சோல்ஜரும் தான் அந்த அட்டாக்கர்ஸை அடித்து போட்டாங்க. அதில் பாதி பேர் அவங்க ஆளுங்க இறந்தும் போயிடுவாங்க. அந்த வாய்ப்பை தான் இந்த தடவை நம்ம யூஸ் பண்ணி நம்மளோட ப்ரொடெக்ஷன் மூலிமா அவங்கள எல்லாரையும் போட்டு தள்ள போகிறோம். பட் ஆனால் அதே சமயத்தில் நம்மக்கிட்டையும் கேஷுவாலிட்டிஸ் ரொம்பவும் கம்மியாக இருக்கணும். இது மூலிமா நம்ம அந்த கான்ட்ராக்டையும் வாங்கிக்கலாம். கோகு தூரத்தில் பார்த்துட்டு, யங் மாஸ்டர் ஷிப்ஸ்லாம் வந்துட்டுன்னு நினைக்கிறேன். அந்த ஷிப் நேராக போய் அந்த உறைஞ்சிருக்கிற லேக்கில் இருக்கிற ஐஸில் முட்டி போச்சுடா. டேய் தம்பி, இப்போதைக்கு வந்துட்டு ஷிப்பு மூவ் ஆகுது, எல்லாம் ரங்குரத்தை போடுங்க. ஓகே சார். என்ன அங்கே தூரத்தில் இவ்வளோ பேர் இருக்காங்க? நீங்களாம் யார்? வெட்ட வழியில் இப்படி ஸ்வாடோட நின்றுட்டு இருக்கீங்க, உங்களுக்கெல்லாம் என்ன வேணும்னு கத்திட்டு இருக்கான் அவன் இருந்துக்கிட்டு. எல்லோ டிராகன் ஹால் மாஸ்டர் உடனே இருந்துக்கிட்டு, நாங்களாம் ஹெவலி டிராகன் எஸ்கார்ட் ஏஜென்சிலேருந்து வந்திருக்கோம், என்னோட பேர் வாங். பிரின்ஸ் கிட்ட சொல்லுங்க, உங்களோட பழைய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க உங்களுக்கு ஹலோ சொல்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காருன்னு. அதை கேட்டு ஹீரோ வந்துக்கிட்டு, என்னது ஓல்டு ஃப்ரெண்டா? ஆமாம் ஃபோர்த் யங் மாஸ்டர், ஆனால் ரொம்ப பெருசாலாம் எதிர்பார்க்காதீங்க. நான் எம்ப்ராய்டரி யூனிஃபார்ம் கார்டில் இருக்கும்போது பிரின்சஸ் ஜென்னுக்கு வந்துட்டு எஸ்கார்ட்டாக இருந்திருக்கேன், அதனால தெரியும் இவர் தான் பிரின்சஸ் ஜென். நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கவே இல்லை, உண்மையிலேயே அது நீதானா? உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆகுது? இவர் தான் பிரின்சஸ் ஜென். உடனே எல்லோ டிராகன் ஹால் மாஸ்டர் மண்டி போட்டு, யுவர் ஹைனஸ், உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது, உங்களை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். உடனே இவங்க பின்னாடி இருந்த எல்லாரும் குனிஞ்சி, உங்களை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம், உங்களை எல்லாரையும் நாங்கள் வெல்கம் பண்ணுறோன்னு சொல்லி முண்டி போட்டு கத்திட்டு இருக்காங்க. யாருங்க? நான் என்னோட பழைய ஃப்ரெண்டு கூட பேசணும், சீக்கிரமாக ஷிப்பை அந்த டக்கு கிட்ட கொண்டு போங்க. எஸ் சார்.
உடனே பிரின்சஸ் ஜென்னு, அவரோட ஒய்ஃபு, அவரோட பொண்ணு எல்லாரும் கப்பல்லேருந்து இறங்கி வராங்க. லெஃப்ட்டில் இருக்கிறது அவரோட ஒய்ஃபு, ரைட்டில் இருக்கிறது அவரோட பொண்ணு. பிரின்சஸ் ஜென், உங்களை பார்த்ததில் ரொம்ப மகிழ்ச்சி, உங்களை இந்த இடத்துக்கு வரவேற்கிறோம். பிரின்சஸ் ஜென் உடனே இருந்துக்கிட்டு, வாங் இந்த இடத்துல நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க? பிரின்ஸ், அது நான் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் இங்கே வரேன்னு உனக்கு எப்படி தெரியும் வாங்? ஹீரோ லைட்டாக தலையை தூக்கி பிரின்சஸ் ஜென்னோட பொண்ணை பார்க்குறான். மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான், என்னன்னாக்க நான் மட்டும் இல்லை என்னோட பாஸ்ட் லைஃப்பில் கல்யாணம் பண்ணியிருந்தேன்னா எனக்கும் இந்த பொண்ணு வயசில் ஒரு பையனோ பொண்ணோ இருந்திருப்பா. கண்டிப்பாக இவளுக்கு நான் ஏதாச்சும் வாங்கி கொடுக்கணும். எல்லோ டிராகன் ஹால் மாஸ்டர் உடனேந்துக்கிட்டு, 2 நாள் முன்னாடி ஜகாங்கில் நாங்கள் நினச்சி கூட பார்க்காத மாதிரி செம கோல்டாக காற்றடிச்சுது. அதனால இந்த கெனால்லாம் ஃப்ரீஸ் ஆகி போச்சு. அதனால நாங்கள் என்ன நினச்சோன்னா, நீங்கள் சன் வில்லேஜ் போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதனால எப்படி இருந்தாலும் இந்த இடம் மூலியமாக தான் நீங்கள் நடக்க ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். பிரின்சஸ் ஜென் உடனே, ஆமாம் நீ சொல்கிறதும் ரைட்டு தான், நான் வந்துட்டு அந்த கோல்டுக்கிட்டேருந்து தப்பிக்கலான்னு தான் வந்தேன், பார்த்தா அந்த கோல்டு என்னை ஃபாலோ பண்ணிட்டே வந்திருக்கும் போல இருக்குது. சரி பட் ஆனால் ஏன் வந்துட்டு நான் ஒரு ஆளை கூட பார்க்க முடியல கோல்டன் டிராகன் எஸ்கார்ட் ஏஜென்சிலேருந்தும் நாஞ்சிங் மெர்ச்சன்ட் யூனியன்லேருந்தும்? எல்லோ டிராகன் ஹால் மாஸ்டர் உடனே இருந்துக்கிட்டு, ஒருவேளை அவங்க எல்லாரும் சன் வில்லேஜ் போர்ட்டில் வெயிட் பண்ணுறாங்களோ என்னவோ, ஏன்னா அவங்களோட ஒரிஜினல் டெஸ்டினேஷன் அந்த இடம் தானே. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு அவங்களோட லேக்கெல்லாம் அங்கே ஃப்ரீஸ் ஆகிருக்க வாய்ப்பே இல்லை, அதனால இந்த இடம் ஃப்ரீஸ் ஆனது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கவும் வாய்ப்பு இல்லை. ஒருவேளை அவங்க எல்லாரும் அங்கே வெயிட் பண்ணுறாங்களோ என்னவோ. சரி வாங், நீ மட்டிலும் எப்படி இதை தெரிஞ்சுக்கிட்ட முன்னாடியே? அதுவா பிரின்ஸ், எப்பயும் இல்லாத மாதிரி திடீர்னு அன்றைக்கி நைட்டு மட்டிலும் கோல்டு செமையாக இருந்தது. இதோ இங்கே நிற்கிறாரு இவர் மட்டிலும் அன்றைக்கி வந்து கனாலை செக் பண்ணலன்னா இந்த இடத்துல நாங்கள் நின்றுட்டு இருந்திருக்க மாட்டோம் இந்நேரத்துக்கு. பிரின்ஸ் சொன்னே, ஓ அப்படியா, அப்போ ரொம்ப நன்றி. பிரின்சஸ் ஜென், இவர் தான் ஹெவன்லி டிராகன் எஸ்கார்ட் ஏஜென்சியோட 4வது சன், பேர் லீ ஜாங்யாங். அது மட்டும் இல்லாமல் மெட்ரோபாலியன் எக்ஸாமினேஷனில் டாப் ஸ்காலராக வந்திருக்காரு இந்த வருஷம். இப்போக்கி கவர்மெண்ட் போஸ்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இவர் ஹைனஸ் பிரின்சஸ் ஜென், என்னோட பேர் லீ ஜாங்யாங் அப்படின்னு சொல்லி ஹீரோ இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறான். பிரின்ஸ் சொன்னே, பாரு காலைல முழிச்சோடனே நேராக போய் கெனாலை செக் பண்ணியிருக்கா தானே? ஆமாம் பிரின்சஸ் ஜென், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை, நீங்கள் இதை எதையும் மைண்டில் ஏற்றிக்க வேணாம். எந்த ஒரு செயலும் அக்னாலேஜ்மெண்ட் இல்லாமல் இருக்கவே கூடாது, அதே மாதிரி எந்த ஒரு செயலும் பர்பஸ் இல்லாமையே இருக்காது. நான் நினச்சது மட்டும் உண்மைனா நீங்கள் எல்லாரும் எங்களை வந்துட்டு பியர் ஃப்ளவர் கார்டனுக்கு எஸ்கார்ட் பண்ணுறதுக்காக இங்கே வந்திருக்கீங்க கரெக்டாக? எதனால் சொல்கிறேன்னா, நீங்கள் வந்திருக்க ஹார்ஸ் காரேஜ் எல்லாம் பார்க்குறதுக்கு கரெக்டாக நானே, என் ஒய்ஃபு, என்னோட பொண்ணு, நாங்கள் எல்லோரும் போகிறதுக்கு ஏற்ற மாதிரியே இருக்குது. அதை கேட்டு ஹீரோ ஷாக்காயிடுறான். என்கிட்ட சொல்லாதீங்க. பிரின்சஸ் ஜென் ஒன்று இருந்துக்கிட்டு, அப்போது நீங்கள் பியர் ஃப்ளவர் கார்டன் ப்ரொடெக்ஷனை எங்ககிட்டேருந்து கான்ட்ராக்ட் வாங்குறதுக்காக தானே இப்போ வந்திருக்கீங்க? ஹீரோ மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான், அப்போது இவர் எங்களோட பிளானை முன்னாடியே என்னங்கிறது கண்டுபிடிச்சிட்டாரா? அதை கேட்டு ஹீரோ எல்லாரும் ஷாக்காகி போய் என்ன பேசுன்னு தெரியாமல் வாயடைச்சு நிற்கிறாங்க. இதுக்கு வாய்ப்பே இல்லை, நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. சிரிச்ச மாதிரி பூஞ்சை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒன்றதை அசால்ட்டாக சொல்லுவாருன்னு. இவர் ஒரு சாதாரண ஆளே கிடையாது. இவர் பார்க்குறதுக்கும் இவரோட பர்சனாலிட்டிக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது. ஆள் வேற மாதிரி இருக்காரு. பிரின்சஸ் ஜென் ஒன்று பார்த்தா நான் கரெக்டாக சொல்லிட்டேன் போல இருக்கு. ஆனால் உண்மையை சொல்லணுன்னா, கோல்டன் டிராகன் எஸ்கார்ட் ஏஜென்சியோட ஓனர் இதை பற்றி எனக்கு முன்னாடியே ஒரு லெட்டர் அனுப்பிட்டாரு. அதில் என்ன எழுதியிருந்தாருனாக்க, எஸ்கார்ட் ஏஜென்சிக்குள்ளேருந்து ஒரு பெரிய காம்படிஷனே போயிட்டுருக்கு இந்த பியர் ஃப்ளவர் கார்டன் ப்ரொடெக்ஷனுக்கான கான்ட்ராக்டை எடுத்துக்கிறதுக்கு. அதனால அது எல்லாத்தையும் கண்டுக்காமல் எங்களுக்கே கொடுங்கன்னு சொல்லி அந்த லெட்டரில் போட்டிருந்தது. பட் ஆனால் எனக்கு தெரியுது, அவர் எழுதியிருக்கிறதெல்லாம் சும்மா மேலோட்டமாக சும்மா போட்டு வச்சுருக்காரு. அவர் உண்மையிலே என்ன கேட்குறாருன்னா, எங்களோட எஸ்காண்டிக்கே நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லி நேரடியாகவே கேட்குறாரு. பட் ஆனால் அவங்க எல்லாருக்குமே தெரியும், நாஞ்சிங் மெர்ச்சன்ட் யூனியனுக்கு நான் ரொம்பவுமே கடமைப்பட்டிருக்கேன். உடனே திரும்பி அவரோட ஒய்ஃபுக்கிட்ட நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இவனே, நீங்கள் என்ன சொன்னாலும் அதுக்கு நான் ஒத்துக்கிறேன். ஓ அப்படி வரியா நீ, சரி அப்போது எந்த ஒரு விஷயமே இல்லை, எப்பயும் போலயே இருக்கட்டும். பிரின்சஸ் ஜென் உடனே எல்லோ டிராகன் ஹால் மாஸ்டர் கையை பிடிச்சி, என்னை மன்னிச்சிடு ஃப்ரெண்ட், இந்த ஒரு தடவை மட்டும் இதை விட்டுரு. ஏன்னா கோல்டன் டிராகன் எஸ்கார்ட் ஏஜென்சி ஓனர் என் ஒய்ஃபோட கசின் தான். அது மட்டும் இல்லாமல் அவளோட கசினுக்கு சப்போர்ட் பண்ணாமல் இருந்தால் அவள் எப்படி அவள் கசினை இந்த இடத்துல இருக்கும்போது பார்க்க முடியும்? ஏன்னா இத்தனைக்கும் ஹான்ஸ்வால தான் நாங்கள் எல்லோரும் இருக்க போகிறோம். இவங்களும் எங்களுக்கு புரியுதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோ உடனே மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான், இல்லை இதை இப்படிலாம் முடிய விடக்கூடாது. ஒரு பேப்பர் சொன்னதெல்லாம் நம்பி இந்த மாதிரிலாம் ஒரு முடிவு வரக்கூடாது. எப்படி வந்துட்டு அவங்க ஒய்ஃப் வந்துட்டு கோல்டன் டிராகன் எஸ்கார்ட் ஏஜென்சிக்கு வந்துட்டு ரெப்புடேஷனை மெயின்டைன் பண்ணணுமோ, அதேமாரி பிரின்சஸ் ஜென் வந்துட்டு அவரோட ரெப்புடேஷனை அவங்க ஒய்ஃப் முன்னாடி சேவ் பண்ணி ஆகணும். அப்போ கண்டிப்பாக நான் வந்துட்டு பிரின்சஸ் ஜென்னை வந்துட்டு புகழ்ந்து பேசி ஆகணும் அவரோட ஒய்ஃப் முன்னாடி. ஹீரோ அண்ணே, யுவர் இம்பீரியல் ஹைனஸ், எங்களுக்கு கொஞ்சம் கூட தெரியாது நீங்கள் இந்த மாதிரி ஒரு டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷனில் இருக்கீங்கன்னு. இப்போது இதுதான் உங்களோட பிரச்சனைனா, எங்களோட ஹெவன்லி எஸ்கார்ட் ஏஜென்சி கண்டிப்பாக இந்த கான்ட்ராக்ட்லேருந்து வெளில வந்துக்கிறோம். நாங்கள் இந்த காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணல. பிரின்சஸ் ஜென் ஒன்னே ஓகே அப்போ சூப்பர், ரொம்ப நன்றி. பட் ஆனால் ஹீரோ விட்ற மாதிரி தெரியல. பட் பிரின்சஸ் ஜென், நாங்கள் ஆல்ரெடி காரேஜும் ஹார்ஸும் ரெடி பண்ணதுனால உங்களை நாங்கள் பியர் ஃப்ளவர் கார்டன் வரையுமாச்சும் அட்லீஸ்ட் கூட்டிகிட்டு போகிறோம். அது மட்டும் கொடுத்தீங்கனாலே எங்களுக்கு ரொம்ப பெரிய ஹானராக இருக்கும். ஹீரோ சொன்னதை கேட்டோடனே எல்லோ டிராகன் ஹால் மாஸ்டர் உடனே இருந்துக்கிட்டு, ஆமாம் யுவர் ஹைனஸ், நீங்கள் அவங்க வர்றதுக்காக வெயிட் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்களும் உங்கள் ஒய்ஃபும் அப்புறம் டாக்டர் எல்லாரும் ஏன் இந்த கேரேஜில் ஏறி பியர் ஃப்ளவர் கார்டன் வரையும் போகக்கூடாது? பிரின்சஸ் என்னோ, ஓ அப்படியா, சரி அப்படியே செய்யலாம்.
இது கூட செய்யலைன்னா அப்புறம் எப்படி நம்ம ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்க முடியும்? ஹீரோ மனசுல நினச்சிக்கிறான், நல்ல வேலை நான் சொன்னதை கரெக்டாக பிடிச்சிக்கிட்டு எல்லோ ட்ராகன் ஹால் மாஸ்டர் வந்துட்டு பிரின்சஸ் ஜென்னை எப்படியோ ஒத்துக்க வச்சிட்டாரு. இந்த கிடச்சிருக்க குறிப்பிட்ட டைமுக்குள்ளே எப்படியாச்சும் இவங்க 2 பேர் மண்டையும் கழுவி கான்ட்ராக்டை நம்ம சைடு வாங்கி ஆகணும். இவங்க எல்லாரும் வாக்கிங்கில் போக ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த கேரேஜில் என்னால் கொஞ்சம் கூட பிரின்சஸ் ஜென்னோட ஒய்ஃபை பார்க்கவே முடியல. அது மட்டும் இல்லாமல் எதனால பிரின்சஸ் வந்துட்டு என்னை இப்படி பார்த்துட்டே வராங்கன்னு தெரில. பிரின்சஸ் ஒன்று இருந்துக்கிட்டு வித்தியாசமாக இருக்குது, ஒரு மாதிரி இருக்குது. நான் பார்த்த எல்லா டாப் ஸ்காலர்ஸுமே ஒரு மாதிரி அக்லியாக தான் இருப்பாங்க. நீ வந்துட்டு ஹெவலி ட்ராகன் எஸ்கார்ட் ஏஜென்சியோட பையன் தானே? ஆமாம், நான் வந்துட்டு ஹெவலி ட்ராகன் எஸ்கார்ட் ஏஜென்சியோட 4வது பையன். ஏன் என்னையா யுவர் ஹைனஸ்னா சொல்கிறீங்க? எனக்கு தெரியும் இந்த முரியமில் இருக்கிறவங்க எல்லாரும் கஸ்டம்ஸ் லாஸ்லாம் ஒபே பண்ண மாட்டாங்கன்னு. அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஹெவன்லி ட்ராகன்ஸ் பற்றிலே தெரியும். நீங்கள் தான் இருக்கிறதுலே பிக்கஸ்ட் எஸ்கார்ட் ஏஜென்சி இந்த சாங்வான் ப்ரோவினன்ஸில். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பெரிய பணக்காரவங்க வேறு. அது மட்டும் இல்லை, நான் இன்னும் நிறையா கேள்விப்பட்டிருக்கேன். மெட்ரோபாலியன் எக்ஸாமினேஷனில் நீ தான் டாப் ஸ்காலராக வேறு வந்தியாமே. கண்டிப்பாக உன்னோட அப்பா ரொம்பவும் பெருமைப்படுவார்ல. ஹீரோனே, பிரின்ஸ் எங்கள் அப்பா வந்துட்டு அவரோட ஃபீலிங்ஸ் எல்லாம் வெளில காட்டிக்கிற ஆள் கிடையாது. இவ சரமாரியாக கொஸ்டினை அடிக்கிட்டே வரா. சரி, எந்த மாதிரி பொசிஷனில் நீ ஒர்க் பண்ணுற? எப்படி நீ படித்த? பெஞ்சிங்கில் இதுக்கு முன்னாடி இருந்திருக்கியா? எங்கே தங்குன? எத்தனை நாள் இருந்த? அப்படின்னு வரிசையாக கொஸ்டின் மேலே கொஸ்டினாக கேட்டுகிட்டே இருக்கா. ஹீரோ மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான், இது என்ன ஏதாச்சும் இன்ட்ராகேஷனா? ஏன் இவ்வளோ கொஸ்டின் கேட்குறாங்க பிரின்ஸ்? கடைசியில் அவர் இருந்துக்கிட்டு உனக்கு எத்தனை வயசாகுது? ஹீரோவும் 22 வயசு. ஓ அப்படியா, எனக்கு 17 வயசு தான். என்னோட கொஞ்சம் வயசு தான் உனக்கு அதிகம். பட் ஆனால் ஹார்பரில் நான் நிற்கும்போது நீ ஏன் என்னையே பார்த்துட்டு இருந்த? அதை கேட்டோன்னே ஹீரோ ஷாக் ஆகிட்டு பிரின்ஸ் எப்படி அதை நோட்டீஸ் பண்ணாங்க? அது மட்டும் இல்லாமல் பிரின்சஸ் ஜென்னோட ஒய்ஃப் இருக்கும்போதே இந்த கொஸ்டினை கேட்குறாங்க. அது என்னன்னா அப்படின்னு சொல்ல வரும்போது முன்னாடி தரையில் இருந்த கல்லாம் அப்படியே தடன்னு வைப்ரேட் ஆகுது. என்னன்னு பார்த்தா கல் மட்டும்தான் வைப்ரேட் ஆகுதுன்னு பார்த்தா எல்லாமே வைப்ரேட் ஆகுது. ஒரு புல் கும்பலே சம வேகமாக இவங்கள நோக்கி தான் ஓடி வந்துட்டு இருக்கு. எல்லோ ஹால் டிராகன் மாஸ்டர் இருந்துக்கிட்டு எல்லாரும் என்ன பண்ணுறீங்க, சீக்கிரமாக கிரேட் பிளாக்கேஜ் ஃபார்மேஷனுக்கு மாறுங்க. பிரின்சஸ் ஜென்லேருந்து 30 மீட்டர் கிட்ட எது வந்தாலும் மனுஷனோ மாடோ எதாக இருந்தாலும் கொல்லுங்க. உடனே இவங்க எல்லாரும் அம்பு எடுத்து அந்த ஒவ்வொரு பல்லாக ஷூட் பண்ணி எல்லாத்தையும் படுக்க வைக்கிறாங்க. ஸ்பியர் உங்களோட ஃபார்மேஷனில் நில்லுங்க. ஸ்பியர் எடுத்து அந்த மாட்டோட கழுத்துலையும் வயிற்றுலையும் குத்தி நிப்பாட்ட பார்க்குறாங்க. எல்லாரும் சீக்கிரமாக இம்பீரியல் ஹைனஸை ப்ரொடெக்ட் பண்ணுங்க. பாதி இது அம்பு வாங்கினாலும் நேராக முட்டி இடிச்சுக்கிட்டு அது பாட்டுக்கு உள்ளே புந்து போயிட்டே இருக்கு. இவங்க வெளில எட்டி பார்த்து அங்கே என்ன நடக்குது? ஹீரோனே, வெளிலலாம் ரொம்ப டேஞ்சரஸ், அதனால வெளில வந்துடாதீங்க கேரேஜை விட்டு. மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான், இது ரொம்ப ஸ்டேஞ்சாக இருக்கே. திடீர்னு எங்கேருந்தோ இந்த புல்ஸ்லாம் ஏன் இப்படி ஓரிவது? என் பாஸ்டில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்து நான் கேள்விப்படவே இல்லையே. ஒருவேளை நான் இங்கே இருக்கிறதுனால மாறி இருக்குமோ அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு புல் வந்துட்டு நேராக ஹீரோ உட்காந்து இந்த குதிரையை இடிச்சு பறக்க விடுது. ஹீரோ எப்படியே ஜம்ப் பண்ணிடுறான் அதுலேருந்து. அப்பாடா, நீங்கள் 2 பேரும் இந்த காரேஜை விட்டு எக்காத்து கொண்டே வந்துடாதீங்க, இந்த புல்லை எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். நம்ம ஹீரோ நோக்கி ஒரு புல்லு செம ஸ்பீடாக ஓடி வந்துட்டுருக்கு. ஆனால் கோக்கு விட்ற மாதிரி தெரில. ஜம்ப் பண்ணி அங்கிட்டே அந்த மாட்டுக்கு சோழியை முடிச்சிட்றான். ஃபோர்த் மாஸ்டர் உங்களுக்கு ஒன்றும் ஆயில்லையே? எங்கே? ஆனா இல்லை நான் நல்லா தான் இருக்கேன். பட் ஆனால் உங்கள் மூஞ்சி ஃபுல்லாக ஒரே ரத்தமாக இருக்கே. இல்லை பிரின்ஸ், இது வந்துட்டு அந்த புல்லோட ரத்தம் தான், எனக்கு எந்த விதமான அடியும் படல. இவங்க எல்லாரும் பேசிட்டே இருக்கும்போது இங்கே எவனோ ஒருத்தன் அம்பு விட்றான். அந்த அம்பு நேராக பிரின்சஸுக்கு தான் டார்கெட்டாக வச்சிருக்கு. அதை ஹீரோ எப்படியோ பார்த்துட்றான். பிரின்ஸ்! ஹீரோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த அம்புக்கு முன்னாடி அவன் போய் நின்னுறான். அந்த அம்பு நேராக ஹீரோ நெஞ்சிலே இறங்கிடுது. அதை பார்த்துட்டு இவங்க 2 பேரும் பயந்துடுறாங்க. அதோ அங்கே தான் இருக்காங்க அசசின், அவனை பிடிங்க. இந்த அசசின் உடனே அங்கேருந்து எப்படியோ தப்பிச்சிட்றா. யங் மாஸ்டர் என்னாச்சு சொல்லுங்கள் யங் மாஸ்டர். ஃபோர்த் மாஸ்டர் போச்சு, யாரோ கரெக்டாக அவங்களோட நெஞ்சிலே இறங்கியிருக்கு. கோக், அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். ஆனால் அதோட முக்கியமான விஷயம் என்னன்னா, உன்ட்ட ஏதாச்சும் மணி பவுச் இருக்கா? கோக்கு ஷாக்கா, என்னது மணி பவுச்சா? பிரின்சஸ் ஜென்னோனே ஃபோர்த் மாஸ்டர் என்னாச்சுன்னு கத்திட்டே ஓடி வராரு. நான் கேள்விப்பட்டேன் ஆரோ வந்துட்டு உங்களோட நெஞ்சிலே இறங்கிடுச்சாமே என்னோட பொண்ணை காப்பாற்றும் போது. நான் வரும்போது இம்பீரியர் பிரிசிஷனை என் கூடயே கூட்டு வந்தேன். சீக்கிரமாக வாங்க, அவர்கிட்ட போய் உங்களை காட்டுவோம். அந்த அம்புலேருந்து முதல்ல உங்களோட கையை எடுங்க அப்படின்னு அவர் பயந்துட்டே பேசிட்டு இருக்கும்போது ஹீரோ ஒன்றுமே நடக்காத மாதிரி அந்த அம்பை பச்சக்குன்னு பிடிங்கி எடுத்துட்றான். என்ன சொல்கிறான்னா, இந்த மணி பவுச் மட்டியில் என்னோட ட்ரெஸ்ஸுக்குள்ளே இல்லைன்னா இந்நாத்துக்கு நான் செத்துருப்பேன். மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான். அந்த ஆரம் என் நெஞ்சில் இறங்கும்போது என் உயிர் போகிற அளவுக்கு நான் பயந்தேன். பட் ஆனால் உண்மையை சொல்லணுன்னா என்கிட்ட தான் அந்த டிவைன் ட்ராகன் ஸ்கேல் ஆர்மர் இருக்கே, அது என்கிட்ட இருக்குன்னு தெரிஞ்சால் இப்போ நான் பண்ணது ஒரு பெரிய விஷயமாவே இருக்காது. நான் இதை மறைக்கிறது தான் நல்லது. அப்போ தான் இது மூலியமாக எனக்கு ஏதாச்சும் ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். அப்போது இந்த ஆர்மரை நான் சீக்கிரட்டாகவே வச்சுக்கிறது தான் நல்லது. யங் மாஸ்டர், உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஹெவன்ஸ் தான் ஹெல்ப் பண்ணியிருக்கணும். பட் ஆனால் யுவர் ஹைனஸ், உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனையே, நீங்கள் நல்லா இருக்கீங்களா? அந்த பொண்ணு ஒன்று, நான் நல்லா தான் இருக்கேன், நீ தான் என்னை காப்பாற்றிட்டியே. உங்களுக்கு எங்கேயாச்சும் அடிபட்டிருக்கா? பட் ஆனால் உங்கள் பாடி ஃபுல்லாக ஒரே ரத்தமாக இருக்கே. பிரின்சஸ், அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, இது எல்லாமே அந்த புல்லோட ரத்தம் தான், நீங்கள் எதை பற்றி கவலைப்பட வேணாம். எல்லோ ட்ராகன் ஹால் மாஸ்டர் இங்கே எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டாரு. ஒரு மாட உள்ள வாங், அங்கே எப்படி இருக்குது சுச்சுவேஷன்?
பிரின்சஸ் ஜென் இங்கே வந்துட்டு 7 ஸ்பேர்மேனுக்கும் அப்புறம் 3 ஆர்ச்சருக்கும் போனு நொறுங்கி போச்சு. அப்புறம் கொஞ்சம் பேருக்கு வந்துட்டு நல்லா அடிபட்டிருக்கு, அவ்வளோதான். யாராச்சும் இறந்து போயிருக்காங்களா? இல்லை அப்படின்னு சொன்னோடனே தான் ஹீரோக்கு அப்பாடா அப்படிங்கிற மாதிரியே இருக்கு. பிரின்சஸ் ஜென் எங்களை மன்னிச்சிடுங்க, அந்த அசிஸ்டன்ட் மொபிலிட்டி ஆர்ட்ஸில் ரொம்பவும் ஸ்கில்டான ஆளாக இருந்திருக்கான், அதனால அவன் அந்த இடத்துலேருந்து தப்பிச்சு போயிட்டான். நாங்கள் எவ்வளவோ ட்ராக் பண்ண ட்ரை பண்ணோம், பட் ஆனால் எங்களை உதறி விட்டு அவன் போயிட்டான். பிரின்சஸ் ஜென் ஒன்னே அதை விடுங்க, உங்களுக்கு தெரியாது நான் உங்களுக்கு எவ்வளோ கடமைப்பட்டிருக்கேன்னு. நீங்கள் மட்டும் இன்னைக்கு எங்கள் கூட இங்கே இல்லைன்னா என்ன ஆயிருக்குன்னு என்னால் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்க முடியல. இதை நான் இன்னைக்கு நடந்ததை நான் எப்போயுமே மறக்கவே மாட்டேன். ஹீரோனே, இம்பீரியல் பிரின்ஸ் இது எங்களோட கடமை, இந்த மாதிரிலாம் நீங்கள் சொல்லாதீங்க. மறுபடியும் கோக்கு யாரோ வர்றதை நோட் பண்ணுறான். யாரும் பார்த்தா தூரத்தில் குரூப் ஆஃப் பீப்புள் வந்துட்டு இருக்காங்க. அது கோல்டன் ட்ராகன் எஸ்கார்ட் ஏஜென்சியோட ஃப்ளாகில் இவன் தான் கோல்டன் ட்ராகன் எஸ்கார்ட் ஏஜென்சியோட லீடர் அக்பி, அப்புறம் பிரின்சஸ் ஜென் ஒய்ஃபோட கசின். கூடவே வந்துட்டு நான்ஜிங் மெர்ச்சன்ட் யூனியன் லீடரும் இருக்காரு. இம்பீரியல் ஹைனஸ் உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுறோன்னு எல்லாரும் முட்டி போட்டு வணங்கிட்டு இருக்காங்க. நீங்கள் 2 பேரும் ரொம்ப தூரத்துலேருந்து இங்கே வந்திருக்கீங்க, ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி. சரி ஃபார்மாலிட்டிஸ்லாம் போதும், எல்லாரும் எந்திரிங்க. பிரின்சஸ் ஜென் நாங்கள் கொஞ்சம் முன்னாடி தான் கேள்விப்பட்டோம் நீங்கள் வந்துட்டு ஜின்காங் கிராண்ட் கனாலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே நாங்கள் எல்லாரும் இங்கே ஓடி வந்தோம். பட் ஆனால் இது என்னது? பிரின்சஸ் ஜென் ஒன்று இதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஒரு குரூப் ஆஃப் புல்ஸ் தான் எங்களை திடீர்னு எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் எங்களை நோக்கி ஓடி வந்தது. பட் ஆனால் எந்தோ இங்கே நிற்கிறாங்களே இவங்க 2 பேர் இருந்ததுனால எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் எல்லாமே சுமூகமாக முடிஞ்சிட்டு இவங்க 2 பேரும் மாற்றி மாற்றி இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறாங்க. பட் ஆனால் நீ யாருன்னு சொல்லி அந்த அக்பி கேட்குறான். ஹீரோன்னு இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறான். உங்களை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம், என்னோட பேர் லீ ஜாங்யாங். அக்பி ஒன்னே ஓ எஸ்கார்ட் கிங்கோட 4வது சன் அது நீதானா? உன்னை பற்றி தான் அந்த ஹான்சுவால எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க, உன்னை பார்த்ததில் சந்தோஷம். இம்பீரியல் ஹைனஸ் நீங்கள் ஏன் இந்த இடத்துலேருந்து உங்களோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? நாங்கள் வந்துட்டு சன் வில்லேஜில் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அதை கேட்டோடனே பிரின்சஸ் ஜென்னோட ஒய்ஃப் இருந்துக்கிட்டு என்னது வெயிட் பண்ணிட்டு இருந்தியா? இவ்வளோ நேரமாக என்ன பண்ணிட்டு இருந்த? இங்கே நாங்கள் எதுக்கு வந்திருக்கோன்னே தெரியாமல் தான் நீ இப்போ இங்கே வந்து நின்றுட்டு இருக்கியா? உனக்கு தெரியுமா எங்களை கொல்றதுக்காக அசிஸ்டன்ட்லாம் வந்திருக்காங்கங்கிறது? அதை கேட்டு இவன் சாக்காய் முழிச்சிட்டு இருக்கான். என்னது அசிஸ்டனா? இதோ இங்கே நிற்கிறாங்களே இவங்க 2 பேரும் மட்டும் எங்களுக்கு எஸ்கார்ட் பண்ணுறதுக்கு வரலனாக்கா என்னத்துக்கு இந்த இடத்துல என்ன நடந்திருக்குங்கிறது என்னால் கொஞ்சம் கூட இமேஜின் பண்ணி பார்க்கவே முடியலன்னு அவள் பாட்டுக்கு பத்தான்னு கத்திட்டு இருக்கா. ஹீரோ மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான், எப்பா உள்ளே உட்காந்துருக்கும் போது தான் அமைதியாக இருந்தாங்க, இந்த கத்துறாங்க, பார்க்கவே பயங்கரமாக இருக்குது. உண்மையை சொல்லணும்னா இன்னத்துக்கு உண்மையிலே அந்த அசிஸ்டன்ட் மட்டும் சக்ஸஸ் ஆயிருந்ததுன்னா அவங்களோட ஹஸ்பண்டும் இறந்து போயிருப்பாங்க, அவரோட பொண்ணும் இறந்து போயிருப்பாங்க. அதனால அதுக்கான பழி எல்லாமே பிரின்சஸ் ஜென்னோட ஒய்ஃபுக்கு தான் வந்து சேரும். ஏன்னா உண்மையான எஸ்கார்ட் ஏஜென்சி இன்சார்ஜாக இருந்தது அவரோட கசின் தான். அது மட்டும் இல்லாமல் அந்த ஆரோ மட்டும் நேராக வந்து பிரின்சஸ் மேலே பட்டிருந்தாலும் அந்த பழியும் இவங்க மேலே தான் வந்து விழுந்திருக்கும். அக்பி பார்த்தா நான் உன் மேலே ரொம்பவும் ட்ரஸ்ட் அதிகமாக வச்சிட்டேன் போல இருக்கு. 10 வருஷம் அது ரொம்ப காலம்தான், பட் ஆனால் ஒரு கல் கூட மாறி இருக்கும், ஆனால் ஹார்ட் மாறவே மாறாது. அக்பி ஒன்று என்ன மன்னிச்சிருங்க, நான் என்னோட டெத் ஒர்த்தியான க்ரைமை பண்ணியிருக்கேன், என்னை அதனால மன்னிச்சிருங்க ப்ளீஸ்னு கத்திட்டு இருக்கான். பிரின்சஸ் ஜென் ஒய்ஃப் என்ன சொல்கிறான்னா ஆமாம் கரெக்டு தான், நாங்கள் தான் வந்துட்டு நடக்க போகிற லொக்கேஷனை மாற்றணும், அதுவும் இல்லாமல் அசிஸ்டன்ட் வர போகிறாங்கன்னு யாருக்கு தெரியும்? பட் ஆனால் ஒன்றை தவிர அவங்க கண்டுபிடிச்சி வந்திருக்காங்களே, இவங்க வந்துட்டு நாங்கள் இந்த இடத்துக்கு தான் வருவோன்னு முன்னாடியே கண்டுபிடிச்சி இங்கே வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்ததுனால தான் இந்த அசிஸ்டன்ட் அட்டாக்கையும் ஸ்டாப் பண்ண முடிஞ்சுது. என் குடும்பத்தை பாதுகாக்கிற அந்த வேலையை ஒன்றை மாதிரி ஒரு ஆளுக்கிட்ட கொடுக்கறதுக்கு பதிலாக இப்போ இந்த அசிஸ்டன்ட்டை நிப்பாட்டினாங்களே இவங்கள மாதிரி ஆளுக்கிட்ட நான் கொடுத்துட்டு போயிடுவேன். இவ ஒன்று நேராக போய் இவர் இம்பீரியல் ஹைனஸ் நீங்கள் இந்த டிசிஷனை மட்டும் எனக்காக சப்போர்ட் பண்ணுறீங்களா? நான்ஜிங் மெர்ச்சன்ட் யூனியன் லீடர்கிட்ட கேட்குறீங்களா இந்த மாதிரி ஹெவன்லி ட்ராகன் எஸ்கார்ட் ஏஜென்சியே பியர் ஃப்ளவர் கார்டன் ப்ரொடெக்ஷனுக்கு இருக்கட்டும்னு? அதை கேட்டு எல்லாரும் ஷாக்காயிடுறாங்க. பிரின்சஸ் ஜென்னும் ஆமாம் அவங்ககிட்டேருந்து நம்ம ரொம்ப பெரிய ஹெல்ப்பு வாங்கியிருக்கோம், நான் வேணா நான்ஜிங் மெர்ச்சன்ட் யூனியன் லீடர்கிட்டே கேட்குறேன் அது பாசிபிளான்னு. பிரின்சஸ் ஜென் ஒன்று அப்போது அதுக்குள்ளே இந்த லீடர் இருந்துக்கிட்டு பிரின்சஸ் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதான் நடக்கும், நீங்கள் என்ன சொன்னாலும் அது பாசிபிள் தான், நீங்கள் எப்படி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரியே பண்ணுங்கள். அக்பிக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, மொழி பிதுங்கி வெளில வந்துடும் போல இருக்குது. நான் நான்ஜிங் மெர்ச்சன்ட் யூனியன் லீடர் உங்ககிட்ட கேட்குறேன், இந்த மாதிரி ஹெவன்லி ட்ராகன் எஸ்கார்ட் ஏஜென்சி தான் பியர் ஃப்ளவர் கார்டனுக்கான ப்ரொடெக்ஷனுக்கு வரணும். இங் மாஸ்டர் நாங்கள் கண்டிப்பாக உங்களோட கம்ஃபர்ட்டான ஜர்னிங்க்கும் சேஃப்டியான ஜர்னிங்க்கும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இவங்களும் ஒத்துக்கிறாங்க. இங்கே அந்த அசிஸ்டனோட வீட்டை காட்டுறாங்க. நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல நீ ஃபெயில் ஆவன்னு. ஒரு பிரச்சனையும் இல்லை, பிரின்சஸ் ஜென்னும் அவரோட மகளும் எப்படி இருந்தாலும் பியர் ஃப்ளவர் கார்டனில் தான் இருப்பாங்க, உனக்கு நிறையாவே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அவங்கள அசிஸ்டன்ட் பண்ண. ஆனால் அதுக்கெல்லாம் முன்னாடி நம்ம பிளானுக்கு குறுக்க வந்தானே அவனை பற்றி சொல்லு. கட் பண்ணி இங்கே எல்டர் கவுன்சில் மீட்டிங்கை காட்டுறாங்க. ஷிப்மெண்ட் மேனேஜர் இருந்துக்கிட்டு இன்றைக்கி ஒரு நல்ல நியூஸ் இருக்குது, இன்னொரு சூப்பரான நியூஸ் இருக்குது. எஸ்கார்ட் கிங் ஒன்று இந்த தடவை உண்மையிலேயே அது நல்ல நியூஸ் தானா? ஏன்னா இந்த எல்டர் கவுன்சில் மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே இருக்கிறவங்களோட எல்லார் மூஞ்சும் கல் மாதிரி கிடந்தது. ஒருவேளை நீங்கள் சொன்னது சர்க்காஸ்டிக்காக சொன்னீங்களோன்னு நினச்சேன், அதனால கேட்டேன்.
இல்லை எஸ்கார்ட் கிங், உண்மையிலே இது நல்ல நியூஸ் தான். எப்பயும் நான் உண்மை சொல்கிற மாதிரி இதுவும் உண்மை தான். ஏன்னா சில நேரத்தில் நல்ல நியூஸும் கெட்ட நியூஸாக மாறுது, கெட்ட நியூஸு இன்னும் ரொம்ப மோசமாக போகுது. அதனால தான் கேட்டேன். சரி, குட் நியூஸ் என்னங்கிறத சொல்லுங்கள் ஷிப்மெண்ட் மேனேஜர் உடனே. அஜந்தாவில் ஃபஸ்ட்டு என்ன இருக்குன்னா ஓல்சாங் பிரிட்ஜை சுற்றி இருக்கிற ட்ராவல்ஸும் பிராத்தல்ஸும் பற்றியும் தான். கோல்டன் டிராகன் எஸ்கார்ட் ஏஜென்சி பாதி ப்ரைஸில் சுற்றி இருக்கிற எல்லாருக்கிட்டையும் சைன் பண்ணி வச்சிருந்த கான்ட்ராக்ட் செல்லாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒருவேளை அந்த பியர் ஃப்ளவர் கார்டன் கான்ட்ராக்ட் அவங்க கையை விட்டு போனதுனால அவங்களுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்கும்னு நினைக்கிறேன் மணி சைடில். ஆமாம், அவங்க ரொம்பவும் அக்ரெசிவாக இருக்கிற எல்லாருக்கிட்டையும் போயிட்டு பாதி விலையில் கான்ட்ராக்ட் சைன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒருவேளை அவங்களோட டெரிட்டரியும் ஹார்வெஸ்ட்டையும் லேட்டாக பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு இப்போக்கி சைன் பண்ணியிருப்பாங்களோ என்னவோ. இப்போக்கி அவங்களோட முக்கியமான அந்த சோர்ஸ் ஆஃப் இன்கம் கட் ஆனதுனால எல்லாமே அவங்க கையை விட்டு போயிடுச்சு போல். அதனால இப்போ நோக் பவிலியானும் அப்புறம் மற்ற எல்லா பிஸ்னஸும் அவங்களோட மைண்டை மாற்றிக்கிட்டாங்க. எஸ்கார்ட் கிங் ஒன்னே ஸ்டே ஸ்டாங் டிராகன் ஹால் அப்புறம் ஹிடன் டிராகன் ஹால் மாஸ்டர், நீங்கள் 2 பேரும் அவங்கள போய் பார்த்து பேசுனீங்களா? இவனுங்க 2 பேரும் நாங்கள் பேசினோம். எப்போயுமே அலர்ட்டாகவே இருங்க. ஏன்னா இப்போருந்து கோல்டன் டிராகன் வேணால் வெளில போயிருக்கலாம், பட் ஆனால் ஊருப்பட்ட எஸ்கார்ட் ஏஜென்சி இந்த முரியம் செட்டில் இருக்கிற முக்கியமான இடத்தெல்லாம் அவங்க சைடு கொண்டு வரணும்னு வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எந்த மாதிரி இருக்குங்கிறது. ஏன்னா ஒரு கிரைசிஸ் நடக்க போகுதுன்னா அதை நீங்கள் நடக்கிறதுக்கு முன்னாடியே என்ன ஏதுங்கிறத கண்டுபிடிக்கணும். நடந்து ரொம்ப நாள் கழித்து ட்ரை பண்ணிங்கன்னா அதுக்கு லாய்க்கே ஆகாது. எஸ்கார்ட் கிங், அதை நாங்கள் கண்டிப்பாக மனசில் வச்சுக்கிறோம். அஜந்தாவில் செகண்ட் இருக்கிறது என்னென்னா பியர் ஃப்ளவர் கார்டனோட ப்ரொடெக்ஷனை பற்றி தான். இப்போதைக்கு 3 எஸ்கார்ட் சீஃபும் 20 எஸ்கார்ட் வாரியர்ஸும் 5 ஹால்லேருந்து போயிருக்காங்க. இது வெறும் டெம்பரரி மெஷர் தான். நம்ம சீக்கிரமாகவே பியர் ஃப்ளவர் கார்டன் ப்ரொடெக்ஷனுக்கு எந்த ஹால் இன்சார்ஜாக இருக்க போகிறாங்கிறத சூஸ் பண்ணி ஆகணும். ஒரு வாரம் முன்னாடி ப்ளூ டிராகன் ஹால் மாஸ்டர் வந்துட்டு இதை பற்றி சொல்லியிருந்தாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் 17th பவிலியான் மாஸ்டர் தான். அவர் தான் ஐடியா கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் தான் இப்போ இந்த கான்ட்ராக்டையும் வாங்கி கொடுத்துருக்காரு. அப்போது இந்த ப்ரொடெக்ஷன் இன்சார்ஜாக 17th பவிலியான் மாஸ்டர் இருக்கிறது தானே கரெக்டாக இருக்கும். உடனே ஹீரோவோட 2வது அண்ணன் வந்துக்கிட்டு 17th பவிலியான் மாஸ்டர் தேவைப்படுற எஸ்கார்ட் வாரியர்ஸ் அவர்கிட்ட கிடையாது. உடனே ஹிடன் டிராகன் ஹால் மாஸ்டர் இருந்துக்கிட்டு அதுக்கு ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வரும்போது மற்ற ஹால்கிட்டையும் பவிலியான்கிட்டையும் ஆளுங்க ஹெல்ப் கேட்குறது ஒரு காமனாக நடக்கிறது தான். ஏன்னா உங்களுக்கு பெரிய கான்ட்ராக்ட் ஃபஸ்ட்டில் வரும்போதும் நீங்களும் இதே தான் பண்ணீங்க. ஆனால் இவன் இருந்துக்கிட்டு ஒத்துக்கவே மாட்டேங்கிறான். அப்போதைக்கு நான் மட்டும் தனியாக நின்றுட்டு இருந்தேன், என்கிட்ட ஆளுங்க யாரும் இல்லை, அதனால நான் ஹாலுக்கிட்டலாம் ஹெல்ப் கேட்டேன். பட் ஆனால் இந்த சுச்சுவேஷனே கம்ப்ளீட்டாக வேறு. ஹீரோ மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான், ஆமாம் அதுவும் ரைட்டு தான். எப்படி ஹெவன்லி டிராகன் எஸ்கார்ட் ஏஜென்சி மற்ற எஸ்கார்ட் ஏஜென்சிக்கெலாம் ரைவலோ, அதேமாதிரி 5 ஹாலும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ரைவல் தான். பியர் ஃப்ளவர் கார்டனும் பிரின்சஸ் ஜென்னியும் ப்ரொடெக்ட் பண்ணுற கான்ட்ராக்ட் ரொம்பவும் ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி இந்த 5 ஹாலுக்குமே. அதனால தான் இப்போக்கி யுருலியாங் வந்துட்டு இந்த மாதிரி கத்திட்டு இருக்கான், ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கான். ஹிடன் டிராகன் ஹால் மாஸ்டர், நீங்கள் இதுக்கு என்ன சஜஸ்ட் பண்ணுறீங்க? நான் என்ன நினைக்கிறேன்னா பியர் ஃப்ளவர் கார்டன் ப்ரொடக்ஷனை எல்லோ டிராகன் ஹால் கிட்ட கொடுக்கணும்னு நினைக்கிறேன். 17th பவிலியான் மாஸ்டர் வேணால் இதுக்கான ஐடியாவை கொடுத்துருக்கலாம், இல்லை அந்த கான்ட்ராக்டில் சைன் வாங்கியாந்து கொண்டாந்து கொடுத்துருக்கலாம். பட் ஆனால் அங்கே ஆக்சுவலாக களத்தில் இறங்கி எல்லா வேலையும் பண்ணது எல்லோ டிராகன் ஹால் மாஸ்டர் தான். ஏன்னா அவர் தான் புல் எல்லாத்தையும் சமாளித்தார். அப்புறம் வந்துட்டு 17th பவிலியான் மாஸ்டர் கொடுத்த ஐடியா வச்சு பிரின்சஸ் ஜென்னை வந்துட்டு நடக்கிறதுக்கு கூட்டு போக வச்சார். எல்லாமே அவர் தான் பண்ணார். அப்போது எல்லோ டிராகன் ஹால் மாஸ்டருக்கு கிடைக்கிறது தானே கரெக்டாக இருக்கும். அதுவும் உண்மை தான். எல்லோ டிராகன் ஹால் மாஸ்டரும் நிறையா அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காரு. ஆனால் இது எல்லாத்துக்கும் ஒரு ஃபேஸாக 17th பவிலியான் மாஸ்டர் இருந்திருக்காரு. அப்போது நீங்கள் எல்லாரும் அந்த கான்ட்ராக்டை பிரித்து படித்து பார்த்தீங்களா? என்னது கான்ட்ராக்டா? ஆமாம் எல்லா டிராகன் ஹால் மாஸ்டர். 17th பவிலியான் மாஸ்டர் டாப் ஸ்காலராக வந்தது சும்மா கிடையாது, அவருக்கு அது இருக்குது. அந்த மாதிரி டாப் ஸ்காலராக வந்த ஒரு ஆள் அவரோட சக்ஸஸை மற்றவங்களுக்கெல்லாம் அவ்வளோ சீக்கிரத்தில் விட்டு கொடுத்துருவாருன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் அந்த நாஞ்சிங் மெர்ச்சன்ட் யூனியன் லீடர் கூட பியர் ஃப்ளவர் கார்டனுக்கு கான்ட்ராக்ட் சைன் பண்ணும்போது அவ்வளோ சீக்கிரத்தில் உங்கள் எல்லாருக்கும் ஈஸியாக விட்டு கொடுத்துருவாருன்னு நினைக்கிறீங்களா? ஷிப்மெண்ட் மேனேஜர் உடனே அந்த கான்ட்ராக்ட் எடுத்து படித்து பார்க்குறாரு. அதில் என்ன போட்டிருக்குன்னா, நாஞ்சிங் மெர்ச்சன்ட் யூனியன் லீடர் வந்துட்டு ஸ்பெஷல் கண்டிஷன் ஒன்று அதில் போட்டிருக்காரு. அது என்னன்னா 17th பவிலியான் மாஸ்டர் தான் இந்த பியர் ஃப்ளவர் கார்டன் ப்ரொடக்ஷனுக்கு இன்சார்ஜாக இருக்கணும் அப்படின்னு. அதை கேட்டு மறுபடியும் காண்டா என்னது, அது எப்படி அந்த மாதிரி அவங்க போடலான்னு கத்திட்டு இருக்கான். இவர் இருந்துக்கிட்டு அப்போது இதுக்கு யார் காரணமோ நம்ம அவர்கிட்ட கேட்குறது தானே கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு எஸ்கார்ட் வாரியர் கூட இல்லாமல் இருக்கும்போது எப்படி நீங்கள் வந்துட்டு உங்களோட பேரை இன்சார்ஜாக நீங்கள் போட்டுக்கலான்னு சொல்லி அவர்கிட்ட தான் கேட்கணும், நம்ம பேசி பிரயோஜனம் இல்லை. உடனே எல்லாரும் ஹீரோவை பார்த்து ஒரு மயான அமைதி. ஹீரோ என்ன சொல்கிறான்னா, யுருலியாங் சொன்னது கரெக்டு தான், ஹிடன் டிராகன் ஹால் மாஸ்டர் சொன்னதும் கரெக்டு தான். பியர் ஃப்ளவர் கார்டனை 17th பவிலியானால் மட்டும் தனியாக ப்ரொடக்ஷன் கொடுக்க முடியாது. ஏன்னா எங்ககிட்ட சிங்கிள் எஸ்கார்ட் வாரியர் கூட கிடையாது. அது நடக்காதுன்னு இல்லை, அதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்புறம் 17th பவிலியான் மாஸ்டர் என்ன பண்ண போகிறீங்க? நான் என்ன பண்ண போகிறேன்னா பியர் ஃப்ளவர் கார்டன் கான்ட்ராக்டை எல்லோ டிராகன் ஹாலுக்கு நான் கொடுக்க போகிறேன். அதை கிட்ட இவங்க எல்லாரும் மறுபடியும் ஷாக் ஆகுறாங்க. 17th பவிலியான் மாஸ்டர் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க?
நீங்கள் அவங்கள்ட்டேருந்து சப்போர்ட்டுக்கு ஆள் கேட்காம கான்ட்ராக்டாக அவங்கள்ட்டே கொடுக்க போகிறீங்களா? அப்புறம் எதுக்காக வந்துட்டு 17th பவிலியன் மாஸ்டர் தான் இந்த கான்ட்ராக்டில் வந்துட்டு இன்சார்ஜாக இருக்கணும்னு ஸ்பெஷல் கண்டிஷன் போட்டு வாங்கிட்டு வந்தீங்க? எனக்கு தெரிஞ்ச வரையும் ஹாலோ இல்லை பவிலியானோ இதில் வந்துட்டு ஒரு டிராவல்கிட்டயோ எந்த விதமான இதுகிட்டயோ ஸ்பெஷல் கண்டிஷன் போட்டால் அந்த ப்ரொடெக்ஷன் ஃபீஸில் பாதி வந்துட்டு அந்த ஸ்பெஷல் கண்டிஷனில் இருக்கிற பேருக்கு தான் போய் சேர்ந்தாகணும். அவங்க ஒர்க் பண்ணுறாங்களோ பண்ணலையோ, அந்த ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணுறாங்களோ இல்லையோ, பாதி காசு இவங்களுக்கு போய் சேர்ந்துடும். ஒரு 7th பவிலியன் மாஸ்டராக அந்த ஸ்பெஷல் கான்ட்ராக்டில் என்னோட பேர் இருக்குது. அந்த கான்ட்ராக்ட் மொத்தம் 200 கோல்டு காயின்ஸ்னா எனக்கு 100 கோல்டு காயின்ஸ் வந்துடும். மறுபடியும் ஒரு மயான அமைதி. ஷிப்மெண்ட் மேனேஜர் வந்ததுக்கிட்டு, பாரேன் ஃபாக்ஸ் அதோட உண்மையான கலரை காட்ட ஆரம்பிச்சிட்டு, சரி அது ஸ்பெஷல் கான்ட்ராக்டாகவே இருக்கட்டும், 17th பவிலியன் தான் வந்துட்டு இந்த கான்ட்ராக்டை எடுக்க போகிறது இல்லை, எல்லோ டிராகன் ஹால் தான் எடுக்க போகிறாங்கன்னு சொன்னேன். அவங்க ஒர்க் பண்ணுவாங்க, ஆனால் பாதி காசு நீங்கள் வாங்கிப்பீங்களா? ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, ஆக்சுவலாக எல்லா காசையும் நான் வாங்க போகிறது இல்லை, நான் 50 காயினை மட்டும் தான் நான் எடுத்துப்பேன். மிச்சம் 50 காயினை எல்லோ டிராகன் ஹால்கிட்டே கொடுத்துருவேன். ஆனால் எனக்கு ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் இருக்குது. அது என்னன்னா, இப்போ எல்லோ டிராகன் ஹால் மாஸ்டர் வந்துட்டு டிஸ்பேச் பண்ண போகிற எஸ்கார்ட் வாரியர்ஸில் என்னையும் ஒரு ஆளாக ஹையர் பண்ணணும். எல்லா எஸ்கார்ட் வாரியர்ஸ்க்கும் என்ன காசு சம்பளம் கொடுப்பாங்களோ அதே இதை எனக்கும் கொடுக்கலாம் எல்லோ டிராகன் ஹால் மாஸ்டர். ஹீரோ மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான், உண்மையை சொல்லணும்னா என்னோட ட்ரூ கோலே அதுதான். எல்லோ டிராகன் ஹால் வந்துட்டு அவங்களுக்கு புகழை சம்பாதிச்சுப்பாங்க, எனக்கு தேவையானதை அங்கே போய் நான் சம்பாதிச்சுப்பேன். எல்லோ டிராகன் ஹாலுங்கிறது ஒரு பெரிய ஆர்கனைசேஷனாக இருக்கலாம், அவங்களுக்கு இந்த 50 கோல்டு காயினுங்கிறது சின்ன அமௌண்ட் தான். பட் ஆனால் பியர் ஃப்ளவர் கார்டன் ப்ரொடக்ஷன்லேருந்து வரப்போகிற பெனிஃபிட் அவங்களுக்கு அதோட அதிகம். ஏன்னா அவங்களுக்கு காசு கம்மியாக இருந்தாலும் அவங்களுக்கு கிடைக்க போகிற ஃப்ரேம் ரொம்பவும் அதிகம். ஏன்னா அவங்க தான் பியர் ஃப்ளவர் கார்டனையும் பிரின்சஸ் ஜென்னியும் ப்ரொடெக்ட் பண்ண போகிறாங்க. இந்த கான்ட்ராக்ட் எடுக்கிற மூலியமா அவங்க எதையுமே லூஸ் பண்ண போகிறதும் கிடையாது. அப்போது எல்டர் கவுன்சில் இதோட முடியுது. எஸ்கார்ட் கிங் ஒன்னே, எல்லோ டிராகன் ஹால் மாஸ்டர் இந்த ஆஃபரை நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்களா? இவங்க 2 பேரும் பார்த்துட்டு, உங்கள் எல்லாருக்கும் சம்மந்தம்னா எனக்கும் சம்மந்தம், நான் ரொம்ப பெருமையோட சந்தோஷத்தோட இந்த டியூட்டியை ரொம்ப நல்லா முடிப்பேன் அப்படின்னு எல்லோ டிராகன் ஹால் மாஸ்டரும் ஒத்துக்கிறாரு. ஹீரோ, எல்லோ டிராகன் ஹால் மாஸ்டர் எல்லாரும் ப்ரொடெக்ஷனுக்கு அங்கே கிளம்பி போக ஆரம்பிச்சிட்டாங்க. 4th மாஸ்டர், என்ன அப்செட்டாக இருக்கீங்க போல இருக்கு? எதை பற்றி பேசுகிறீங்க சார்? நேற்று எல்டர் கவுன்சிலில் நடந்ததில் அதை பற்றி தான். ரீசெண்டாக நடந்த எல்லா விஷயத்துலேயும் நம்ம 2 பேரும் ஒன்றாவே செயல்பட்டதுனால சரி நமக்குள்ளே ஒரு பாண்டு வந்திருக்கும்னு நினச்சேன். பட் ஆனால் நீங்கள் என்கிட்டேருந்து டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கீங்க, அதான் நீங்கள் என் மேலே அப்செட்டாக இருக்கீங்களோன்னு கேட்டேன். எல்லோ டிராகன் ஹால் மாஸ்டர், அந்த மாதிரிலாம் எந்த ஒரு விஷயமுமே கிடையாது. 4th மாஸ்டர், உண்மையை சொல்லணுன்னா எல்டர் கவுன்சில் முந்தா நாள் நைட்டு மேடம் ஜா என்னை பார்க்க வந்தாங்க. லீ லாங், எஸ்கார்ட் கிங், மொத்தம் 3 ஒய்ஃபு. ஃபஸ்ட்டு ஒய்ஃபுக்கு பியர் ஃப்ளவர்னால் ரொம்ப பிடிக்கும், அதனால அவள் இருக்கிற இடம் சுற்றி அந்த பியர் டீயாக நட்டு வச்சு அந்த இடத்துக்கு பியர் ப்ளம் பவிலியான்னு பேர் வச்சா. அதனால எஸ்கார்ட் கிங் லீ லாங் வந்துட்டு அந்த பொண்ணுக்கு ஒரு நிக்நேமும் வச்சா, என்னன்னா மேடம் பியர் பிளாசம். அதுக்கப்புறம் எல்லாரையும் அவளை அப்படியே கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. செகண்ட் அப்புறம் 3rd ஒய்ஃபில் இருக்கிற இடத்துல நிறையா பர்பிள் ஃப்ளவரும் ட்ரீஸும் இருக்கும், அதனால அவங்கள மேடம் பர்பிள் பிளாசம்னும் இன்னொருத்தவங்கள மேடம் க்ரீன் பிளாசம்னும் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லோ டிராகன் ஹால் மாஸ்டர் வாங் சொல்லியிருப்பார்ல நேற்று நைட்டு என்னை வந்துட்டு மேடம் ஜா வந்துட்டு மீட் பண்ணாங்கன்னு, அது வேறு யாரும் இல்லை, லீ யுருல்யாங்கோட அம்மா தான் அது. அவங்க அம்மா ஃபேமிலி சைடு எல்லாரும் எப்படி சொல்லுவாங்கன்னா பர்பிள் ரிவர் மெர்ச்சன்ட் யூனியன்னு சொல்லுவாங்க. ஷாங்கிங்கில் அவங்க ரொம்பவும் ஃபேமஸான ஆள். எங் மாஸ்டர், பர்பிள் ரிவர் மெர்ச்சன்ட் யூனியன்ங்கிறது ஆன்சூன் மெர்ச்சன்ட்டில் ரொம்பவும் ஃபேமஸான ட்ரேடிங் குரூப்பு. உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல எங் மாஸ்டர், பட் ஆனால் 20% ஆஃப் ப்ராஃபிட் எல்லோ டிராகன் ஹாலுக்கு வர்றதே இந்த ஆன்சூன் மெர்ச்சன்ட்டுக்கிட்டேருந்து தான். மேடம் பர்பிள் பிளாசம் ரெக்வஸ்ட்டை என்னால் கொஞ்சம் கூட ரிஜெக்ட் பண்ணவே முடியாது, அதுவும் இல்லாமல் அது மாறுறதுக்கும் வாய்ப்பு கிடையாது. ஹீரோனே, நான் என்ன நினச்சேன்னா அவங்க உங்களைய அவங்க பக்கம் இழுத்துக்கணும்னு நினச்சாங்கன்னு நினச்சேன். பட் ஆனால் அவங்க உங்களைய மிரட்டிட்டு இருக்காங்கிறதுக்கு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. எனக்கு இப்போ புரியுது எதனால எல்லோ டிராகன் ஹால் மாஸ்டர் ஒரு வாய் கூட திறந்து பேசல எல்டர் கவுன்சில் மீட்டிங் அப்பன்னு. மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிறான், அந்த 3 ஒய்ஃப்ஸும் யாரையும் வெளில காட்டிக்க மாட்டாங்க, பட் ஆனால் அவங்களுக்கு இங்கே இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸு ரொம்பவுமே அதிகம்தான். ஆக்சுவலாக எங் மாஸ்டர், அந்த 3 ஒய்ஃப்ஸுமே உங்கள் மேலே ஒரு கண்ணு வச்சுருக்காங்க, அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. எல்லோ டிராகன் ஹால் மாஸ்டர், இதெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க? இல்லைங்க மாஸ்டர், இதை நீங்கள் இப்படி கூட வச்சுக்கலாம். பியர் ஃப்ளவர் கார்டனை கான்ட்ராக்டை என்கிட்ட நீங்கள் கொடுத்ததுக்காக நான் உங்களுக்கு ஒரு ரீபேமெண்ட்டாக பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஸ்மார்ட்டாக இருக்கிறதுக்கு இது எல்லாத்தையும் நீங்களே கண்டுபிடிச்சிருவீங்க, பட் ஆனாலும் இருந்தாலும் நான் சொல்கிறேன். ஹீரோ மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான், இவர் சொன்ன மாதிரி கரெக்டு தான். ஏன்னா அப்பாவோட ஒய்ஃப்ஸ் எல்லாரும் என் மேலே கண்ணாக இருக்காங்கனாக்க கண்டிப்பாக அது நல்ல நியூஸ் இல்லை. ஆனால் அதே சமயத்தில் எல்லோ டிராகன் ஹால் மாஸ்டர் வந்துட்டு லீ யூரியாங் சைடும் இல்லை, அது போதும் எனக்கு. இங்கே அந்த மெர்ச்சன்ட் லீடர் காட்டுறாங்க. சரி, நீங்கள் அந்த அசிஸ்டனை கண்டுபிடிச்சிங்களா? வாங்கன்னே, நாங்கள் இன்னும் அந்த புல்லை யார் அனுப்பிவிட்டா யார் அதுங்கிறத தேடிட்டு தான் இருக்கோம். அந்த ஆரோவை வச்சு யார் இதை வாங்கினா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கடையாக தேடுறோம்.
பட் ஆனால் எங்களுக்கு தெரிய வந்தது என்னன்னா அந்த ஏரோ ஆன்சுவாலேருந்து வாங்கப்படல. பிரின்சஸ் ஜென் ஒன்று இருந்துக்கிட்டு ரொம்ப நேரம் அந்த அசிஸ்டனை கண்டுபிடிக்கிறதுக்காண்டி ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. உண்மையிலே அவங்க என்னை கொல்லணும்னு மும்முரமாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க மறுபடியும் ட்ரை பண்ணுவாங்க. உடனே லீடர் இருந்துக்கிட்டு இம்பீரியல் ஹைனஸ் அப்போ உங்களுக்கு அசிஸ்டனை பார்த்து பயம் கிடையாதா? பிரின்சஸ் ஜென் ஒன்று யாருக்கு தான் பயம் இல்லாமல் இருக்கும்? இம்பீரியல் ஃபேமிலியில் ஒரு மெம்பராக இருந்து எனக்கு இதெல்லாம் பழகி போச்சு. ஹால் மாஸ்டர் ஒன்று அப்போது இம்பீரியல் ஹைனஸ் நீங்கள் இதை பற்றிலாம் கவலைப்பட அவசியமே இல்லை. எல்லோ ட்ராகன் ஹால் எங்களோட எஸ்கார்ட் வாரியர்ஸ் எல்லாருமே இதுக்கு எல்லாத்துக்கும் பழகினவங்க தான். உங்களையும் உங்களோட ஃபேமிலியும் நாங்கள் ப்ரொடெக்ட் பண்ணுறோம். நீங்கள் ஈஸியாக நிம்மதியாக இருங்க. இவங்க எல்லாரும் பேசிட்டே இருக்கும்போது ஃபாதர்னு ஒரு வாய்ஸ் கேட்குது. இது நான் தான். வாமா உள்ளவா. பார்த்தா அவனோட டாட்டர் வந்துட்டு தட்டு ஃபுல்லாக சாப்பாடு செஞ்சு எடுத்துகிட்டு வரா. நான் கொஞ்சோண்டு டம்ப்ளிங்ஸும் அப்புறம் குடிக்கிறதுக்கு ட்ரிங்க்ஸும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் கெஸ்ட்டுக்காக. பீஜிங்கில் இந்த ஒயினை நான் வாங்கினேன். இதை நான் கொஞ்சம் ஹீட்டும் பண்ணியிருக்கேன் சில்லாக இருந்ததுனால. அப்போது இந்த ஒயினை நீயே பண்ணியாமா? ஆமாப்பா. இவங்க எல்லாரும் அந்த ஒயினை குடிக்கிறாங்க. ஹீரோ மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான், இது தண்ணி மாதிரி சும்மா வாமாக இருக்குது. பிரின்சஸ் ஜென் ஒன்னே இது சூப்பராக இருக்குமா? அப்போ ரொம்பவும் சந்தோஷம்ப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு. அப்போ அப்படியே அந்த டம்ப்ளிங்ஸையும் கொஞ்சம் ட்ரை பண்ணுறீங்களா? ஹீரோனே கண்டிப்பாக டம்ப்ளிங்ஸ் நல்லா இல்லாமல் இருக்க வாய்ப்பே கிடையாது. எடுத்து வாயில் வச்சு கடித்த வேகத்துக்கு பயம் மூஞ்சி கொடூரமாக மாறுது. எல்லோ ட்ராகன் ஹால் மாஸ்டர் என்ன பண்ணுறது தெரியாமல் கண்ணை மூடிக்கிட்டு என்னோட மவுத்துக்கு ஏற்ற மாதிரியான ஃப்ளேவர்லேயே இருக்குமா, ரொம்பவும் சூப்பராக இருக்குன்னு புழுவி தள்ளுறாரு. உடனே நம்ம ஹீரோ கிட்ட கேட்குறா எப்படி இருந்ததுன்னு. ஹீரோவும் புழுவி தள்ளுறான். காலையில் நான் வேற என்னோட பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிடல, இது செமையாக இருக்குது, ஒயினுக்கும் இதுக்கும் சூப்பராக இருக்குது, ரொம்பவுமே நல்லா இருக்குன்னு போட்டு உருட்டுன்னு உருட்டுறான். அப்போது ஃபோர்த் திங் மாஸ்டர் நீங்கள் உங்களோட சாப்பாடை சாப்பிட்லையா காலைல? நான் வேணா இன்னும் நிறையா செஞ்சு எடுத்தாந்து தரவா? அவன் ஒன்று இருந்துக்கிட்டு சரி கொஞ்ச நேரம் மட்டும் வெயிட் பண்ணுங்கள், என்கிட்ட இன்னும் நிறையா மெட்டீரியலும் இன்க்ரீடியண்ட்டும் இருக்குது, உங்கள் எல்லாருக்கும் தேவையான அளவுக்கு நான் சீக்கிரமாக செஞ்சு எடுத்துகிட்டு வரேன். அவள் போகிற மாதிரியும் எல்லாரும் அமைதியாக இருக்காங்க. சடனாக திரும்பி எல்லாரும் ஹீரோவை பார்க்குறாங்க. பிரின்சஸ் ஜென் என்ன சொல்கிறான்னா, எங்களோட மேஷனில் அவள் சின்ன பிள்ளையிலேருந்து அடைஞ்சே இருந்ததுனாலே என்னவோ இங்கே வந்து சமைக்கிறத ஒரு ஹாபியாக செஞ்சிட்ருக்கா. ஒரு இம்பீரியல் ஃபேமிலியில் இருக்கிற பொண்ணு இந்த மாதிரி விஷயம்லாம் செய்யக்கூடாது. நான் அவகிட்ட பேசி இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல ட்ரை பண்ணேன், பட் ஆனால் அது நடக்கலை. நீங்கள் பார்த்தீங்கள, அவளுக்கு வேற இதிலெல்லாம் டேலண்ட்டும் இல்லை. கொஞ்ச நாளாக வெளில போகிறதும் ரொம்பவும் டேஞ்சராக இருக்கிறதுனால அவள் ரொம்ப நாளாகவே வெளில போகிறதில்ல. ஒரு வருஷத்துக்கு 1 தடவையோ 2 தடவையோ தான் ஹான்சுவாவை சுற்றி பார்க்க போவாள். அதனால வின்டர் எப்போல்லாம் வருதோ அதை எதிர்பார்த்து அவள் காத்துட்ருப்பா. ஹான்சுவாவில் இருக்கிற எல்லா ஃபேமஸ் ரெஸ்டாரண்ட்டுக்கும் அவள் போகணுன்னு ஆசை. அப்புறம் நிறையா விதமான ஜாங்ஸின் டிஷ்ஷஸையும் ஸ்டடி கற்றுக்கணுன்னு அவளுக்கு ஆசை. ஹீரோ மனசுலேயே நினச்சிக்கிறான், என்னால் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்க முடியல, வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வெளில போக முடியுமா? எவ்வளோ கோபமாகவும் எவ்வளோ வருத்தமாகவும் எந்த அளவுக்கு லோன்லியாகவும் இருக்குன்னு என்னால் கொஞ்சம் கூட இமேஜின் பண்ணவே முடியல. பிரின்சஸ் ஜென் ஒன்று எனக்கு உங்ககிட்ட இருந்துலாம் ஒரு ஃபேவர் கேட்கணும். ரீசெண்டாக நடந்த இந்த அசிசின் ஆம்புஷ்னால நான் ரொம்பவுமே அலர்ட்டாக இருக்கேன், அதனால எங்கேயும் அவ்வளோவா போகிறதில்ல. பட் ஆனால் பிரின்சஸ் வந்துட்டு சேஃபாக ரெஸ்டாரண்ட்டு ஹான்சுவாவில் இருக்கிறதெல்லாம் சுற்றி பார்க்க ஏதாச்சும் வழி இருக்கா? எல்லோ ட்ராகன் ஹால் மாஸ்டர் இருந்துக்கிட்டு யுவர் ஹைனஸ் அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான வேலை, ஏன்னா உங்களுக்கு வேணா குக்ஸ் எல்லாம் நம்ம இங்கே கூட்டிகிட்டு வரலாம், ஆனால் வாங்க நான் அவளை வெளில அனுப்பணுங்கிறதுக்கு சாப்பாடு காரணம் கிடையாது, வெளில போகணுங்கிறது தான் காரணம். அந்த மாதிரி ஒரு விஷயம்னா நான் இதை ஒரு ஃபேவராகவே கேட்டிருக்க மாட்டேனே, அதை நானே ஈஸியாக செஞ்சுருப்பேனே. வாங்கோன்னே என்னை மன்னிச்சிருங்க இம்பீரியல் ஹைனஸ், இந்த மாதிரி ஒரு டேஞ்சரஸான சுச்சுவேஷனில் பிரின்ஸை இந்த மாதிரி வெளில கூட்டு போகிறது ரொம்பவும் கஷ்டம். பிரின்ஸ் ஜென்னும் ஓகே நான் உங்களோட ஃபாலோவை ஏற்றுக்கிறேன், நான் என்னோடய ஒய்ஃப்கிட்ட சொல்லி பிரின்சஸை எப்படியாச்சும் கன்வைன்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஆனால் ஹீரோ உற மாதிரி இல்லை போல இருக்குது, ஏதோ யோசிக்கிறான். வாங்கு மேலேயும் ஹெவன்லி ட்ராகன் எஸ்கார்ட் ஏஜென்சி மேலேயும் இருக்கிற ட்ரஸ்ட்டு இந்த மாதிரி போச்சுன்னா எங்களுக்கு இதுக்கு மேலே வரப்போகிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் வராமலே போயிடும். அதுவும் இல்லாமல் அந்த ஓல்டு வைப்பர் வண்டியிலும் காத்துட்ருக்கான், அதை நான் நடக்க விடக்கூடாது. ஹீரோனே யுவர் இம்பீரியல் ஹைனஸ் ஒரு வழி இருக்குது, சேஃபாக பிரின்சஸ் வந்துட்டு எல்லா இடத்தையும் சுற்றி பார்க்க. அதை கேட்டு வாங்க ஷாக் ஆயிடுறாரு. உண்மையிலேவா ஒரு வழி இருக்கா? ஆமாம் ஹைனஸ், ஹவோ செக்டோட பிளாக் மார்க்கெட்டில் ஒரு மதிப்புமிக்க ஒரு பொருள் இருக்குது, அது பேர் சில்வர் ஸ்கேல் ஆர்மர். எந்த ஒரு பிளேடாலையும் ஏராலையும் அதை பியர்ஸ் பண்ணி உள்ளே போகவே முடியாது, அதுவும் இல்லாமல் அது லைட்டாகவும் இருக்கும், அதை ஈஸியாக ஸ்ட்ரெச்சும் பண்ண முடியும். அது கண்டிப்பாக பிரின்சஸ்க்கு பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகும். ஹீரோ மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான், நான் இப்போ எதை பற்றி பேசிகிட்டு இருக்கேன்னா டிவைன் ட்ராகன் ஸ்கேல் ஆர்மர் இப்போ நான் போட்டுட்ருக்கேனே அதை பற்றி தான். எதனால நான் பேரை மாற்றி சில்வர் ஸ்கேல் ஆர்மர்னு சொன்னேன்னா இதை பற்றி யாருக்கும் தெரியக்கூடாது இப்போதைக்கு, அதனால தான். இந்த மெர்ச்சன்ட் லீடர் ஒன்றே இருந்துக்கிட்டு என்னது ட்ரெஸ்ஸுக்குள்ளே போடுற ஆர்மரா, அது உண்மையிலேயே பிரின்சஸோட சேஃப்டிக்கு கேரண்டி தருமா? ஹீரோ ஒன்னே நம்ம வேணா யாராச்சும் மேக்கப் போடுற ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டு வந்து நம்ம பிரின்சஸை டிஸ்கைஸ் பண்ண வைக்கலாம், அதாவது மாற்றி விட்டுறலாம் அவங்கள ஒரு ஸ்காலராகவோ இல்லை வேறு யாரையாச்சும் மாற்றி அவங்களுக்கு மேக்கப் போட்டோம்னாக்க யாரும் அவ்வளோ சீக்கிரத்தில் கண்டுபிடிக்க முடியாது.
அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் எஸ்கார்ட் வாரியர்ஸ்க்கும் அதே மாதிரி மேக்கப்பை போட்டு பிரின்சஸ் கூட அனுப்பி வைக்கலாம். அந்த எஸ்கார்ட் வாரியர்ஸ்லாம் ஹிடன் வெப்பன்ஸ், அப்புறம் விப் ஸ்வாடு, விப் அயனு, இந்த மாதிரி டூல்ஸ் யூஸ் பண்ணுற எக்ஸ்பர்ட்டாக இருந்தாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அவங்க எல்லாரையும் பிரின்சஸோட ஒரு கம்பெனியன் மாதிரி கூட அனுப்பி வைக்கலாம். அதே சமயத்தில் அவங்க எல்லாரும் பிரின்சஸை ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. பிரின்சஸ் இன்னும் யோசிச்சு பார்க்குறாரு. பரவாயில்ல, 3 சேஃப்டி மெஷர்ஸ் இருக்குது. எல்லோ டிராகன் ஹால் மாஸ்டர் வாங், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி? வாங்கன்னே, இதில் ரொம்பவும் முக்கியமான விஷயம் என்னென்னா, பிரின்சஸ் யாருன்னு யாருமே ரெகக்னைஸ் பண்ண முடியாத அளவுக்கு அவளோட ஐடென்டிட்டியை மாற்றணும். மற்றது எல்லாமே யூஸ்லெஸ் தான். அவரோட ஐடென்டிட்டி மட்டிலும் யாருன்னு தெரிய ஆரம்பிச்சதுன்னா பிரச்சனை தான். அந்த மேக்கப் போடுறது மட்டிலும் யாருமே கண்டுபிடிக்காத அளவுக்கு இருந்ததுனாலே எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. நான் என்னோட கார்டு லீட்ரு எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுறேன். ஹீரோனே, எவ்வளோ நேரம் எடுத்தாலும் பரவாயில்ல, அந்த மேக்கப் போடுற ஆர்டிஸ்ட் எவ்வளோ பெரிய மாஸ்டராக இருந்தாலும் அவங்கள எங்கே இருந்தாலும் கொஞ்ச நேரத்துலேயே நான் கண்டுபிடிச்சி கூப்பிட்டு வரேன். அதனால அது ஒரு பிரச்சனையே கிடையாது. பட் ஆனால் ஒரே ஒரு ப்ராப்ளம் மட்டும் இருக்குது. அது என்னது யங் மாஸ்டர்? நானும் மாஸ்டர் வாங்கும் பிரின்சஸ் கையால் செஞ்ச அந்த ஒயினை சாப்பிட்டதுனால கண்டிப்பாக அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் மாஸ்டருக்கு நாங்கள் பே பண்ணுறோம். பிரச்சனை என்னென்னா, அந்த சில்வர் ஸ்கேல் ஆர்மரை வாங்குறதுக்கான ப்ரைஸ் தான் சொல்லிட்டு மிர்ச்சன்ட் லீடரை பார்க்குறான் ஹீரோ. அவரும் உடனே ஓகே நானே பே பண்ணுறேன். கண்டிப்பாக எவ்வளோ இருக்க போகுது? 1 கோல்டு காயின். அதை கேட்டோன்னே இவனும் அவ்வளோதானா, அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையே இல்லைன்னு சொல்லி முடிக்க போகும்போது பர் டே. அதை கேட்டு சாக்காயிடுறான் அவன். என்ன சொல்கிற? அப்போது 5 நாளுக்கு நாங்கள் பாரோ பண்ணால் 5 கோல்டு காயின்ஸ் கொடுக்கணுமா? ஹீரோவும் கரெக்டாக சொன்னீங்க லீடர். எதனாலனா அது உயிரை காப்பாற்றுது. அப்போ உயிரை காப்பாற்றுறதுக்கு எவ்வளோ காசு கொடுத்தாலும் ஈடாவாதுல. சரி, இப்படி வச்சுக்கலாம். ஹைனஸ், அதாவது பிரின்சஸ் வந்துட்டு வெளில போகிறாங்க. ஏதோ ஒரு அன்ஃபார்ச்சுனேட் ஈவெண்ட் நடக்குது. பட் ஆனால் அந்த சில்வர் ஸ்கேல் ஆர்மர் தான் உயிரை காப்பாற்றிருக்குன்னா அந்த இடத்துல அதுக்கு 100 கோல்டு காயின் கூட கொடுக்கலாமே. ஏன்னா அது பிரின்சஸோட உயிரை காப்பாற்றிருக்குல. பிரின்சஸ் ஜென் ஒன்னே இருந்துக்கிட்டு நானும் அந்த ஒயினை குடிச்சிருக்கேன், அப்போ நான் பே பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும். அதை கேட்டு லீடர் சாக்காயிடுறாரு. இல்லை வேணாம் இம்பீரியல் ஹைனஸ், எல்லா எக்ஸ்பென்ஸையும் உங்களோட ஸ்டே அப்போ நான் பார்த்துக்கிறேன். பியர் ஃப்ளவர் கார்டன் தான் இது எல்லாத்துக்கும் பே பண்ணும். பிரின்சஸை ஹாப்பியாக இருக்கிறதுக்கு கொஞ்சோண்டு கோல்டு காயின் செலவு பண்ணணுன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. பிரின்சஸ் ஜென்னோ ரொம்ப நன்றி. அப்போது பிரின்சஸ் அப்படின்னு பேசிட்டே இருக்கும்போது பிரின்சஸ் அப்பா அந்த குரலை கேட்டோடனே சுச்சுவேஷனே மாறுது. நான் உங்களுக்காக நிறையா டம்ப்ளிங்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அது பார்த்தா டம்ப்ளிங்ஸ் மாதிரியே இல்லை, எல்லாம் மான்ஸ்டர் மாதிரி இருக்குது. மறுநாள் காலைல காட்டுறாங்க 17th பவுலியான். சாம் எதையோ பார்க்குறான். என்னன்னு பார்த்தா ஹீரோ எதையோ போட்டு மாங்குன்னு அடிச்சிட்டு இருக்கான். யங் மாஸ்டர் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அதுவா சாம், என்னோட ஸ்கேல் ஆர்மரை திரும்ப ரீடிசைன் பண்ணிட்டு இருக்கேன். இந்த பொருளை யாராச்சும் இது என்னங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா என்கிட்டேருந்து எடுத்துக்க எல்லா விதமான வேலையும் பார்த்து ட்ரை பண்ணுவாங்க. அதனால தான் இந்த மாதிரி யாரும் தெரியக்கூடாத அளவுக்கு நான் மாற்றிட்டு இருக்கேன் இந்த பொருளை. என்ன சொல்கிறீங்க யங் மாஸ்டர்? அவ்வளோ பெரிய பொருளாது? சாம், உன்னால் இதை பார்த்த உடனே சொல்ல முடியலையா? இல்லையே யங் மாஸ்டர், அப்போது நான் என்ன செய்யணும்னு நினச்சனோ அதில் ஜெயிச்சிட்டேன். என்ன சொல்கிறீங்க யங் மாஸ்டர்? அதை விடு சாம், எனக்கு வந்துட்டு ஒரு டீ மட்டும் எடுத்துகிட்டு வரியா? சரி யங் மாஸ்டர், இதோ போகிறேன். ஆர்மரும் ரெடி ஆயிடுச்சு. வாங்கும் வந்துட்டு எஸ்கார்ட் வாரியரெல்லாம் ரெடி பண்ணுறேன்னு சொல்லிட்டாரு. இப்போ மிச்சம் இருக்கிற ஒரே ஒரு ப்ராப்ளம் ஒரு நல்ல மேக்கப் ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டு வர்றது தான். எங்கே போய் நான் அந்த மாதிரி ஒரு ஆளை கண்டுபிடிப்பேன்? நான் ஒரு மாஸ்கை சஜஸ்ட் பண்ணியிருந்தேன்னா அது ஈஸியாக இருந்திருக்கும். யங் மாஸ்டர்னு சொல்லிட்டு சாமு டீ எடுத்துகிட்டு வரும்போதே பின்னாடி ஆளுங்களும் வராங்க. யங் மாஸ்டர், கொஞ்சம் கெஸ்ட்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். என்னது கெஸ்ட்டா? யார்? என்ன சொல்கிறாங்கன்னா அவர் உங்களோட ஃப்ரெண்டாம் பீஜிங்கில். ஆனால் அவங்க யாருன்னு எங்களால் அவங்க ஐடென்டிட்டியை வெரிஃபை பண்ண முடியல. அதனால் நீங்களே பார்த்து முடிவு பண்ணுங்கன்னு சொல்லி அவங்கள இங்கே கூப்பிட்டு வந்துட்டோம். ஹீரோ மனசுக்குள்ளே நினச்சிடான், என்னது நான் பீஜிங்கில் ஃப்ரெண்ட் மேக் பண்ணேண்ணா? என்னோட ஃப்ரெண்டா? இந்த பொண்ணோட ஸ்கின் வந்துட்டு நல்லாவே இருக்குது. ஒரு சாதா உமனோட ஸ்கின்னோட நல்லாவே பளபளன்னு இருக்குது. இதில் ஒரே ஒரு ஃப்ளானா கண்டிப்பாக அந்த காதுகிட்ட இருக்கிற மச்சம் தான் நினைக்கிறேன். ஒரு சார் மச்சமா? இவ உடனே மிஸ்டர் ஜாங் யாங், கொஞ்ச நாள் தான் ஆகுது, அதுக்குள்ளே என்ன மறந்துட்டீங்களா? ஹீரோவும் ஆமாம் நீ யார்? நான் தான் பாங்கு. யாங் பாங்கா? பாங்கு? ஒருவேளை அந்த பாங்கா? ஆமாம் இவன் என்னோட ஃப்ரெண்டு தான், அதுவும் ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்டு. நீங்கள் எல்லோரும் திரும்ப போகலாம். சாம், சீக்கிரமாக போய் சரக்கு எடுத்துகிட்டு வரியா? அதுவும் ரொம்ப மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் சரக்கு எடுத்துருவா. என்ன சொல்கிறீங்க யங் மாஸ்டர்? சரக்கா? இவனும் சரக்கு எடுக்க போயிடுறான். பாங், ஏன் மறுபடியும் உன்னோட ஃபேஸை மாற்றினேன்? அது வேறு யாரும் இல்லை, சோசோப்பில் தான். அது அந்த மாதிரி மறுபடியும் ஃபஸ்ட்டு பாங்கு பையன் வேஷம் போட்டுருந்ததா, இப்போ பாங்குன்னு பொண்ணு வேஷம் போட்டுட்டு வந்திருக்கு. ஒரு ஸ்காலர் என்ன சொல்லியிருக்காருன்னா 3 நாள் கழிச்சு யாராக இருந்தாலும் மூஞ்சி மறந்து போகிற அளவுக்கு மூஞ்ச மாற்றணும்னு சொல்லியிருக்காங்க. ஹீரோ மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான், அந்த கிரேட் டீமன் சம்பவத்துக்கு அப்புறமேலுக்கு அவளை நான் பார்க்கவே இல்லை. ஆனால் நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல இந்த மாதிரி சோசோவை நான் இப்படி மீட் பண்ணுவேன்னு. சரி யங் மாஸ்டர், இதுதான் உங்களோட 17th பவுலியானா? சரி, உங்களோட எஸ்கார்ட் வாரியர்ஸ் எல்லாம் கூப்பிடுங்க, நான் பார்க்குறேன். சோசோ, ஐ மீன் பாங், நான் வந்துட்டு பொசிஷனை மட்டும்தான் ரிசீவ் பண்ணியிருக்கேன்.
அப்புறம் இந்த பவிலியான் என்கிட்ட எஸ்கார்ட் வாரியர்ஸ் யாரும் கிடையாது. அப்படியா எங்க மாஸ்டர்? அப்போ ரொம்ப நல்லது ரொம்ப நல்லது. எஸ்கார்ட் வாரியர்ஸும் எஸ்கார்ட் ட்ரைனிங்ஸையும் அப்போ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஆமாம் பாங், தேங்க்ஸ். சரி பாங், நீ எப்போ ஆன்ஸ்வாக் வந்த? உன்னோட இன்டர்னல் இன்ஜுரிஸ்லாம் ஓகேவா? அப்புறம் உன்னோட அண்ணன்கிட்டேருந்து தான் நான் எல்லா விஷயத்தையும் கேள்விப்பட்டேன். எங் மாஸ்டர், நான் இங்கே வந்து 10 நாள் ஆகுது. என்னோட இன்டர்னல் இன்ஜுரிஸ் எல்லாமே ஃபுல்லாக ஹீல் ஆயிட்டு. பட் ஆனால் பாங், நீ ஏன் இன்னுமே இந்த மார்வெஸ்ட்லேயே இருக்க? எதுக்குன்னா எங் மாஸ்டர், உங்களோட மெட்ராய்டு அயன் டிராகரை கொடுக்கறதுக்காக தான். என்ன சொல்கிற பாங், இதை கொடுக்கறதுக்காகவா இங்கே வந்த? அதை ஏன் கேட்குறீங்க எங் மாஸ்டர்? இதை நான் வச்சுருக்கும்போது என்னோட தாத்தாவும் என்னோட அப்பா அப்புறம் என் அண்ணன் எல்லாரும் என்னை ஒரு மாதிரி பார்த்தாங்க. அதனால தான் அவங்க எல்லாரும் தேவையே இல்லாமல் அவங்க பாட்டுக்கு கற்பனைக்கு போயிட்டாங்க. நான் உங்கள் கன்வேயில் ஜாயின் பண்ணதுலேருந்து அவங்க பாட்டுக்கு எதேதோ யோசிச்சு என்னென்னமோ பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோனே, ஆமாம் சொல்லணும்னு நினச்சேன். நீங்கள் அனுப்பி வச்சிங்களா இன்விடேஷன்? அதை கேட்டதுலேருந்து என்னோட அங்கிள்ஸ் எல்லாருமே ரொம்பவும் ஆவலாக இருக்காங்க அவங்களோட லீடரை பார்க்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் கூப்பிட்றதுக்கு ஆள் எப்போ அனுப்புவீங்கன்னு ரொம்பவும் ஆவலோட இருக்காங்க. நீ தான் வருவேன்னு நம்பிட்டு இருக்காங்க. கவலைப்படாதீங்க எங்கள் மாஸ்டர், அது நடக்காது. நான் அது நடக்கவே விட மாட்டேன். என்ன நடந்தாலும் அதை மட்டும் நடக்க விட மாட்டேன். என்ன சொல்கிறப்பாங்? எனக்கு தெரியும் உங்களுக்கும் வர விருப்பம் இல்லைங்கிறது. யார் அங்கே வரமாட்டேன்னு சொல்கிறது? நானா? பாங், கண்டிப்பாக நீ ஏதோ ஒரு விஷயத்தில் கோவமாக இருக்கன்னு மட்டும் தெரியுது. பார்த்தா சோசோ ஹீரோ கிட்ட தாண்டவம் ஆடிக்கிட்டு இருக்கா. என்ன சொல்கிறானா, கொஞ்சமாச்சும் உங்களுக்கு புத்தியில் ஏதாச்சும் இருக்கா? கொஞ்சமாச்சும் காமன் சென்ஸ் இருக்கா? கொஞ்சமாச்சும் கவலைப்பட்டீங்களா? ஒரு பொண்ணை இன்டர்னல் இன்ஜுரிஸ் கூட அந்த குகையில் விட்டுட்டு வந்தீங்களே தனியாக, ஏதாச்சும் யோசிச்சு பார்த்தீங்களா? என்ன நினச்சிங்க, என்கிட்ட கொஞ்சோண்டு செஸ்னட்ஸை மட்டும் கொண்டாந்து கொடுத்துட்டு போயிட்டா எல்லாமே சரியாயிடும்னு நினச்சிங்களா? என்னை பார்த்தா என்ன அணில் மாதிரி இருக்கா? நான் நல்லபடியாக வீட்டுக்கு போய் சேர்ந்தனா அப்படின்னு கொஞ்சமாச்சும் கவலைப்பட்டீங்களா? நான் ஒன்றும் நீங்கள் என்னை திரும்ப வந்து பார்க்கணுன்னுலாம் எதிர்பார்க்கல. பட் ஆனால் கொஞ்சமாச்சும் யோசிச்சிங்களா? இல்லை ஒரு லெட்ரு அதுலையாச்சும் நான் எப்படி இருக்கேன்னு கேட்டிங்களா? நீங்கள் இவ்வளோ ஒரு மோசமான பர்சனாக இருப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல எங்க மாஸ்டர். இதெல்லாம் நீங்கள் பண்ணுவீங்கன்னு நினச்சது ஏன் தப்பு தான். ஹீரோ என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் திக்குமுக்காடி நின்றுட்டு இருக்கான். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்காத. நம்ம வேணா ஒரு ட்ரிங்க் குடிச்சிட்டே சாப்பிட்லாம். இல்லை வா, நேராக ட்ராவனுக்கு போயிட்டு அங்கே குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு பேசலாம். இல்லைங்க மாஸ்டர், நான் ஆல்ரெடி வேறு ஆள் கூட பேசுகிறதுக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டேன். என்னாலலாம் இருக்க முடியாது. நான் சீக்கிரமாக போயாகணும். ஹீரோனே, எனக்கு தெரியும் இதெல்லாம் பொய் தான். வா வா, சாப்பிட்டுட்டே பேசலாம் வா. பார்த்தா ஷிப்மெண்ட் மேனேஜரும் சியோக்சானும் மேலே நின்று எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருந்ததை. சியோக்சாங், நீயும் அதானே நினைக்கிற? ஷிப் மேனேஜர், நான் நினைக்கிறதா நீங்களும் நினைக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இது கண்டிப்பாக லவ் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் சிரிச்சுக்கிறாங்க. இது எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஆமாம் சோசோ, பகலில் சரக்கு அடிக்கிறதே ஒரு தனி சந்தோஷம்தான். அவர் இருந்துக்கிட்டு ஆமாம் ஃப்ரீயாக சரக்கு அடிக்கிறதுங்கிறது இன்னுமே சூப்பராக இருக்குது. அப்போது நான் இன்னும் கொஞ்சம் பாட்டில்ஸ் ஆர்டர் பண்ணவா? ஹீரோ மனசுக்குள்ளே நினச்சிக்கிறா. எவ்வளோ சந்தோஷமாக இருக்க முடியுமோ இருந்துக்கோ. ஏன்னா என் மேலே இருக்கிற கோவம் அப்போ தான் போகும்னா என்ன வேணா பண்ணு. இது எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறமேலுக்கு எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணு. சரிப்பாங்க, இந்த மாறு வேஷம் மூலியமாக என்னை ரொம்பவுமே முட்டாளாக்கிட்ட. சொல்லப்போனால் அந்த மச்சம் ஏதோ ஒன்று நம்ம எதில் பேசிகிட்டு இருந்தோம் அதுலேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். சரி யங் மாஸ்டர், நீங்கள் அந்த டிவைன் டிராகன் ஸ்கேல் ஆர்மரை கொடுக்கறதுக்காக எவ்வளோ ரிசீவ் பண்ண போகிறீங்க? ஐ மீன் வாங்க போகிறீங்க? நான் எவ்வளோ வாங்க போகிறேன்னா பாங், ஒரு நாளைக்கு ஒரு சில்வர் காயின். யங் மாஸ்டர், அது ரொம்பவுமே அதிக காசு இல்லை? என்ன சொல்கிற பாங், இது எவ்வளோ பெரிய ஐட்டம், இதை எப்படி நான் அப்படி கொடுக்க முடியும்? நீ மட்டும் எனக்கு ஹெல்ப் பண்ண ஒத்துக்கிட்டீங்கன்னா என்னை ஈஸியாகவே உன்னைய டெம்பரரி எஸ்கார்ட் வாரியராக ஏற்றுக்க முடியும் ஹெவன்லி டிராகன் எஸ்கார்ட் ஏஜென்சியில். அதுவும் இல்லாமல் உன்னை ஒரு சீஃப் எஸ்கார்ட்டாக எல்லோரும் ட்ரீட் பண்ணுவாங்க. அது மட்டும் கிடையாது, உனக்கு 3 நாளைக்கு ஒரு தடவை ஒரு சில்வர் காயினை ஒரு டோக்கனாக நான் தரேன். என்ன சொல்கிற? அவள் இருந்துக்கிட்டு கொஞ்சம் கூட யோசிக்காமல் முடியாதுன்னு மறுத்துறா. சரி சரி பாங்க, முதல்ல குடி, இந்தா இன்னொரு சரக்கு, இந்தா இதையும் குடி அப்படின்னு சொல்லி திரும்ப கொடுக்குறான். யங் மாஸ்டர், நான் ஒன்றும் அவ்வளோ ஈஸியான ஆள் கிடையாது. இந்த மாதிரி மாறுவேஷம் ரொம்ப நேரம் போட்டிருந்தா அவங்களோட மசில்ஸ்லாம் அப்படியே சுருங்க ஆரம்பிக்கும். அதனால அது அவங்களுக்கு பேரலிசிஸ் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அந்த மசில்ஸ்லாம். அதனால 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை அதை செக் பண்ணிகிட்டே இருக்கணும் ஒரு ஆள் கூடயே இருந்து. அப்போ பாங், நீ ஏன் வந்துட்டு இந்த எஸ்கார்ட்டிங்கில் ஜாயின் பண்ணிக்க கூடாது? நான் ஏன் ஜாயின் பண்ணுவேன் எங்கள் மாஸ்டர்? எனக்கு காசும் தேவை கிடையாது. என்ன சொல்கிற பாங்? அப்போ நீ உன்னோட மெட்ரோபாலியன் எக்ஸாமை விட்டு கொடுத்துட்டியா? அவ்வளோதானா? அதுக்கப்புறம் ட்ரை பண்ண மாட்டியா? கண்டிப்பாக என்கிட்டேருந்து லேர்ன் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் உனக்கு இருக்கும். எதை வச்சு சொல்கிறீங்க யங் மாஸ்டர் நான் இந்த எக்ஸாமை திரும்ப அட்டன் பண்ணணுன்னு நினைக்கிறேன்னு? பாங், நீ மறந்துட்டியா? அந்த கன்வேயில் நம்ம குதிரையில் உட்காந்துருக்கும்போது நீ தானே என்கிட்ட சொன்ன இந்த மாதிரி நீ ஒரு ஸ்காலர் செக்டை தனியாக ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு. நீ இந்த ட்ரீம்ஸ் எல்லாம் அவ்வளோ ஈஸியாக விட்டு கொடுக்குற ஆள் கிடையாதுல்ல. சரி யங் மாஸ்டர், நீங்கள் சொல்கிறது உண்மைன்னே வச்சுப்போம். பட் ஆனால் ஏன் ஒவ்வொரு 3 நாளைக்கு ஒரு தடவை சில்வர் காயின் தரேன்னு சொல்கிறீங்க? ஹீரோன்னு, இல்லையாப்பா, அந்த டிவைன் டிராகன் ஸ்கேல் ஆர்மரை நான் கடன் கொடுக்கறதுக்கு சில்வர் நாங்கள் வாங்குவேன். அதுலேருந்து கொஞ்சோண்டு ப்ராஃபிட்டை நான் எடுத்துக்கிட்டு பேலன்ஸை நான் உனக்கு தரேன். எனக்கும் கொஞ்சம் ப்ராஃபிட் வரணும்ல. சரி யங் மாஸ்டர், இப்படி வச்சுக்கலாம். எனக்கு நீங்கள் ஒரு நாளைக்கு விட்டு ஒரு நாள் எனக்கு ஒரு சில்வர் காயின் தந்தீங்கன்னா நான் இதுக்கு ஒத்துக்கிறேன். அப்படியாப்பாங்க, ரொம்ப சந்தோஷம். அப்போ இது டீல் ஓகேவா? ஹீரோ மனசுக்குள்ளே நான் நினச்சிக்கிறான்.
என்னை மன்னிச்சிரு சோசோ. ஆக்சுவலாக அதோட வாடகை ஒரு நாளைக்கு ஒரு கோல்டு காயின், நான் வந்துட்டு ஒரு சில்வர் காயின்னு போய் சொல்லிட்டேன். இதுதான் இன்னர் சிட்டி ஆஃப் ஹான்ஸ்வா. வாவ் சீஃப் யாங், நம்ம ஃபஸ்ட்டு எங்கே போகலாம்? சோசோ உடனே கலாய்க்கிறா. உங்களுக்கு தெரியுமா, காட் லீ வந்துட்டு அவரோட சின்ன வயசில் நிறையா தடவை ஹான்ஸ்வா என்டர்டைன்மெண்ட் டிஸ்ட்ரிக்டில் சுற்றிட்டு இருப்பாராம். நம்ம வேணால் அவர்கிட்ட ரெக்கமெண்டேஷன் கேட்கலாம். அப்போது காட் லீ, உங்களுக்கு இங்கே எது ஃபேமஸ் ரெஸ்டாரண்ட்னு தெரியுமா? ஹீரோனே, பிரின்சஸ் நீங்கள் பசியாக இருந்தால் மட்டும்தான் அது நல்லாயிருக்கும். பசி இல்லைன்னா உலகத்தில் உள்ள சூப்பரான ஃபுட்டை எடுத்தாந்து உங்கள் முன்னாடி வச்சாலும் அது டேஸ்ட் தெரியாது. நம்ம ஏன் பிரின்சஸ் இங்கே இருக்கிற மோஸ்ட் ஃபேமஸான ஸ்பாட்ஸ்க்கெலாம் போகக்கூடாது? எந்த மாதிரினா டாம்ப் ஆஃப் யூஃபி, அப்புறம் புரோக்கன் பிரிட்ஜ், லிங்சான் டெம்பிள், இந்த மாதிரி இடத்துக்குலாம் போயிட்டு அதுக்கப்புறம் அங்கே போனதுலேயே பசிக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமுக்கு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாம் அங்கெல்லாம் போயிட்டு அதுக்கப்புறமுக்கு இங்கே ஒரு இடத்துல சூப்பரான டம்ப்ளிங்ஸ் கொடுப்பாங்க. அதோட ஒயினும் சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்குன்னு சொல்கிறான். பிரின்சஸ் சொன்னேன், என்னது டம்ப்ளிங்ஸா? அது காமனான சாப்பாடு இல்லை? ஆமாம் பிரின்சஸ், அது வேணால் காமனான சாப்பாடாக இருக்கலாம், ஆனால் இங்கே அது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பிரின்சஸ் சொன்னேன் என்ன சொல்கிறான்னா, காட் லீ, டம்ப்ளிங்ஸில் நானே நல்லா செய்வேன், அது எதுக்கு நம்ம இன்னொரு இடத்துல போய் வாங்கி சாப்பிட்ணும்? ஹீரோவும் ஆமாம், நீங்கள் சொல்கிற டம்ப்ளிங்ஸும் சூப்பராக தான் இருக்கும். அது ஒரு விதம்னா இது ஒரு விதம். ஒரு சிட்டி விட்டு இன்னொரு சிட்டி போனீங்கன்னா அங்கே இருக்கிற தண்ணி கூட டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு ஊருக்கும் டம்ப்ளிங்ஸ் ஃப்ளேவர் வேறு வேறு மாதிரி இருக்கலாம். அப்போ சரி வாங்க எல்லோரும் போயிட்டு காட் லீ சொன்னதே ட்ரை பண்ணி பார்ப்போன்னு எல்லோரும் கிளம்புறாங்க. ஹீரோ, பிரின்சஸ் இவங்க எல்லோரும் கேங்கா அங்கே இருக்கிற எல்லா இடத்தையும் சுற்றி பார்க்குறாங்க. ஹலோ யார் இங்கே? உடனே அந்த கடை ஓனர் ஏஞ்சி, வாங்க வாங்க உள்ளே வாங்க, இந்த இடம் நீங்கள் என்ன சாப்பிட விரும்புகிறீங்க? ஹீரோனே, எங்கள் எல்லாருக்கும் டம்ப்ளிங்ஸும் ஒயினும் எடுத்துருவாங்க. காட் லீ, இந்த இடத்தையா நீங்கள் மென்ஷன் பண்ணீங்க? ஆமாம் பிரின்ஸ், ஆனால் இந்த இடம் கொஞ்சம் பழைய இடமா இருக்கே. ஆனால் நான் நினச்சது தான் அதுவும் வந்தது. இது எப்படி இருக்குது பிரின்ஸ், உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இவர் இருந்துக்கிட்டு இது உண்மையிலே டம்ப்ளிங்ஸ் தானா? நான் இதை மென்ன உடனே அதில் இருக்கிற ஒவ்வொரு ஃப்ளேவரும் என் வாயில் அப்படியே கரைஞ்சி ஓடுது. ஒரு டம்ப்ளிங்ஸ் இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. அந்த கடையில் இருக்கிறவங்க உடனே உங்களுக்கு பிடிச்சிருந்ததா இந்த டம்ப்ளிங்ஸ்லான்னு கேட்குறாங்க. இவன் என்ன சொல்கிறான்னா, என்னை விட்டா இதை நான் எல்லா நாளும் சாப்பிடுவேன். பட் ஆனால் அங்கே நின்று பேசிகிட்டு இருந்தவர் திடீர்னு, நான் இப்போ சொல்கிறது வேணால் கொஞ்சம் தப்பாக தெரியலாம், ஆனால் உங்களெல்லாம் பார்த்தா மெர்ச்சன்ட் மாதிரி தெரியுது. ஒரு பர்சன் பாட்ராக வேலை பார்த்தா எவ்வளோ ஏர்ன் பண்ணலாம்? சோசோ உடனே, எதுக்காக அதை கேட்குறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? அது எதனாலனா, கொஞ்ச நாளாக கஸ்டமர்ஸ் யாரும் இந்த பக்கம் வர்றதில்ல, அதனால இந்த இடத்த நான் மூடலான்னு இருக்கேன். அதுவும் இல்லாமல் வேலை இல்லாமல் வாழ்கிறதுங்கிறது கஷ்டம் தானே. என்னது, இந்த இடத்த மூட போகிறாங்களா? ஆமாம், என்னோட பாஸ்ட்லேயும் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த வெஸ்ட் லேக் டாக் ட்ரியோ தான். என்னது, வெஸ்ட் லேக் டாக் ட்ரியோவா? என்ன சொல்கிறீங்கன்னா பிரின்சஸ் கேட்குறா. அழுதுகிட்டே சொல்கிறான், இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த வெஸ்ட் லேக் டாக் ட்ரியோ தான். அவங்களோட சப்பார்டினேட்ஸ் தான் எல்லாரும் இங்கே வந்து டம்ப்ளிங்ஸ் எல்லாத்தையும் நல்லா சாப்பிட்டுட்டு காசு கொடுக்காமையே போயிடுவாங்க. அதனால தான் எங்களுக்கு இந்த நிலமை. அப்போ பார்த்தா திடீர்னு அவனோ உள்ளே வந்து, காலங்கத்தாலே ஏன் இவ்வளோ கத்தி அழுதுகிட்டு இருக்கீங்க? அப்போது நாங்கள் உங்களை வந்துட்டு கொடுமை பண்ணுறோன்னு சொல்ல வரீங்களா? பார்த்தா இவனுங்க தான் அந்த டாக் ட்ரியோ போல் இருக்குது, வெஸ்ட் லேக் டாக் ட்ரியோ. என்னோட பாஸ்டில் இவங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். வெஸ்ட் லேக்கை சுற்றி நூற்றுக்கணக்கான ட்ராவல்ஸும் பிராத்தல்ஸும் இருக்குது. ஆனால் இது 4 ஏரியாவாக டிவைட் ஆகிருக்கு. ஒவ்வொன்றையும் லார்ஜ் அண்டர் கிரவுண்ட் ஆர்கனைசேஷன் நடத்திட்டு இருக்காங்க. வெஸ்ட் ரீஜனை இன்சார்ஜாக இருக்கிறது யாருன்னா வெஸ்ட் டபுள் ஷார்க் அசோசியேஷன். அதில் வெஸ்ட் லேக் டாக் ட்ரியோங்கிறது அவங்களோட ஸ்வாட்ஸ்மென் தான். பட் ஆனால் அவங்களோட ஒரிஜினல் நேம் வெஸ்ட் லேக் ஒண்டர் ட்ரியோ. பட் ஆனால் ஏதோ ஒரு ரீசன்னால் அவங்களோட பேர் வந்துட்டு டாகுங்கிறது ஆட் ஆயிட்டு. பட் இங்கே ப்ராப்ளம் என்னென்னா, என்னோட பாஸ்ட் லைஃப்பில் அந்த கிரேட் டீமன் இந்த டாக் ட்ரியோவை போட்டு தள்ளிட்டாரு. பட் ஆனால் இப்போ நான் அந்த கிரேட் டீமனை கொன்னதுனால இவனுங்க 3 பேரும் சாவாமல் இருக்காங்க. இதை நான் கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கவே இல்லை. ஹீரோனே காதில் போய் எல்லாருக்கிட்டையும் குசு குசுன்னு சொல்கிறான். என்னன்னா, காய்ஸ் இவங்க தான் அந்த வெஸ்ட் லேக் டாக் ட்ரியோ. இவங்கக்கிட்ட எந்த ஒரு ப்ராப்ளமும் பண்ணாமல் ப்ராப்ளம் வர்றதுக்கு முன்னாடியே இங்கேருந்து போயிடலாம் வாங்க. இவங்க ஆர்டர் பண்ணுறாங்க. உங்களுக்கு தெரியும்ல நாங்கள் எப்பயும் என்ன சாப்பிடுவோன்னு, அந்த டம்ப்ளிங்ஸும் ஒயின்ஸையும் எடுத்துருவாங்க. இந்த மொட்டை இருந்துக்கிட்டு அது மட்டும் பத்தாது, பாயில்டு போர்க் அதாவது பன்னிக்கறியும் எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆனால் சார் இங்கே நாங்கள் பன்னிக்கறிலாம் விற்கிறது இல்லை. உடனே இவன் காண்டாயிடுறான். என்ன சொல்கிற, ஜஸ்ட் மார்க்கெட்டில் போய் வாங்கியாந்து சமையன், அது கூட உன்னால் பண்ண முடியாதா? ஆனால் சார் காசு. பிரின்சஸ் சொன்னே, இந்தாங்க எங்களோட காசு எடுத்துவாங்க, போய் வாங்கிட்டு வாங்க. ஓ ஓகே, நீங்கள் கவலைப்பட அவசியம் இல்லை, நாங்கள் சாப்பிட்டதுக்கு தான் கொஞ்சம் முன்னாடியே காசு கொடுக்குறோம், அதனால நாங்கள் சாப்பிட்டுட்டு கிளம்பிடுவோம், அதனால தான். ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி. சரி அப்போ நம்ம இங்கேருந்து கிளம்புவோமான்னு அவங்க எல்லோரும் பேசிட்டு கிளம்ப போகும்போது இந்த மொட்டையும் இவங்களும் ஏதோ பிளான் போடுறாங்க போல இருக்குது. ஆமாம், நீங்கள் கேட்ட மாதிரி அந்த டீ ஹவுஸ்க்கு சீக்கிரமாக போகணுன்னா நம்ம இப்போ கிளம்புனா தான் முடியும்னு அவங்க எல்லோரும் பேசிட்டு இருக்கதை இவங்க 2 பேரும் கேட்குறாங்க. இவங்க எல்லோரும் கிளம்பி போகும்போது அந்த மொட்டை இருந்துக்கிட்டு, ஒரு நிமிஷம் இருங்க, உங்களை பார்த்தா இங்கே உள்ள ஆள் மாதிரி தெரில, நீங்கள் நார்த்லேருந்து வந்திருக்கீங்களா? பாங்கன்னு, நாங்கள் எல்லோரும் மெர்ச்சன்ட்ஸ், இங்கே டீ வாங்க வந்திருக்கோம். ஆக்சுவலாக நாங்கள் இப்போ ஒரு அவசரமான நிலமையில் இருக்கோம்.
இப்போக்கி உங்கள்கிட்ட பேசி டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்குலாம் எங்களுக்கு டைம் இல்லை, எங்கள் பிஸ்னஸ்க்காக நாங்கள் போயாகணும், சரி நாங்கள் கிளம்புறோம். இவன் ஒன்று இருந்துக்கிட்டு சரி நாங்கள் உங்களை ஒன்றும் ரொம்ப நேரம்லாம் இங்கே நிற்க வைக்க மாட்டோம், போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு ட்ரிங்க்ஸ் மட்டும் இல்லை சாப்பிட்டு போங்க. அப்படி நீங்கள் ரொம்பவுமே பிஸியாக இருந்தீங்கன்னாக்கா நீங்கள் வேணால் அந்த சின்ன பொண்ணு இருக்கே அதை இங்கே விட்டுட்டு போங்க. இவங்க எல்லோரும் செம்ம காண்டாயிடுறாங்க. ஆனால் அந்த டாக்டரியோட லீடர் இருந்துக்கிட்டு எல்லோரும் அமைதியாக இருங்க, இந்த பயல்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட மரியாதைங்கிறதே தெரில, நான் எத்தனை தடவை அவங்களுக்கு சொல்லி கொடுத்தாலும் அவனுங்க இந்த மாதிரி தான் நடந்துக்கிறாங்க. மெர்ச்சன்ட்ஸ் நீங்களாம் எங்கே போகணுன்னு நினச்சிங்களோ அங்கே போங்க. ஹீரோ மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான், சாரி கேட்கக்கூடாதுன்னு அவனோட சபார்டினேட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி கண்டிக்கிறானா. சரி ஏதோ ஒன்று, எதுவும் தப்பாக நடக்காமல் இருந்தால் சந்தோஷம். சரி வாங்க குரூப் லீடர், நம்ம இங்கேருந்து சீக்கிரமாக போனால் தான் நம்மளோட பிஸ்னஸ் எல்லாத்தையும் பண்ண முடியும். ஆனால் பிரின்ஸ் இருந்துட்டு நீங்கள் தான் அந்த வெஸ்ட்லேக் டாக்டரியோவான்னு கத்திடுறா. என்ன சொன்னீங்க? நீங்கள் எதுவும் பேசாமல் இருந்தீங்கன்னா நான் பாட்டுக்கு இங்கேருந்து போயிருந்துருப்பேன். ஆனால் இவ்வளோதான் ஆனதுக்கப்புறமேலுக்கு இதை சும்மா விட முடியாது. உனக்கு தெரியுமா உன்னோட சபார்டினேட்ஸ்லாம் இங்கே வந்து காசே கொடுக்காம சாப்பிட்டுட்டு இருக்காங்கிறது. இந்த மாதிரி ஒரு ஆளுங்கிறனால இந்த பிஸ்னஸே ரொம்ப பெரிய லாஸ் சந்திச்சிருக்கு. உங்களால் இந்த டம்ப்ளிங்ஸை எங்களால் திரும்ப இந்த இடத்துக்கு வந்து சாப்பிட முடியாது. இவங்க இந்த கடையே மூட போகிறாங்களாம். ரீசன் என்னன்னு தெரியுமா? உங்கள் சபார்டினேட்ஸ் தான். அவங்க தான் டம்ப்ளிங்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு காசு கொடுக்காம போயிடுறாங்க. அதனால உன்னோட சபார்டினேட்ஸ் கிட்ட சொல்லு, ஒழுங்காக இங்கே டம்ப்ளிங்ஸ் சாப்பிட்டா அதுக்கான காசை பே பண்ணிட்டு தான் போகணுன்னு. ஒரு மயான அமைதி. சரி நான் அதை செய்கிறேன். பட் ஆனால் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இப்போ நீ என்கிட்ட சொல்லும்போது எங்களை நீ டாகுன்னு தானே சொன்ன. என்னோட மற்ற சபார்டினேட்ஸ் முன்னாடி என்னோட 2 தம்பிங்களையும் என்னையும் நீ நாயின்னு சொல்லியிருக்க. அதுக்கு நீ பே பண்ணி தானே ஆகணும். நீங்கள் யார் என்னங்கிறதெல்லாம் எனக்கு அவசியமே கிடையாது. ஆனால் நீங்கள் பண்ண தப்புக்கு உங்கள்லேருந்து யார்கிட்ட இருந்தாச்சும் 3 கையை மட்டியில் வெட்டி கொடுத்துட்டு போயிட்டே இருங்க. ஹீரோனே குரூப் லீடர், அதாவது பிரின்ஸ் கொஞ்சம் பின்னாடி வாங்க. ஹீரோவும் எப்படியாச்சும் இது பெரிய பிரச்சனையாகக்கூடாதுன்னு பேசி சமாளிக்கலான்னு சொல்கிறான். என்னன்னா, நான் வந்துட்டு வெஸ்ட்லேக் ஒண்டர் ட்ரீயை பற்றி நிறையாவே கேள்விப்பட்டிருக்கேன். என்னோட குரூப் லீடருக்கு இந்த பிளேஸை பற்றி அவ்வளோவா எதுவும் தெரியாது. அதனால தான் அவங்க மிஸ்டேக்கனாக பேசிட்டாங்க. அதனால கொஞ்சம் மன்னிச்சிருங்க. ஆனால் இவன் கேட்குற மாதிரி இல்லை. ஆமாம் நீங்கள் எல்லோரும் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சீக்கிரமாக போய் அந்த கார்டு பயலோட கையை வெட்டி எடுத்துருவாங்கடான்னு சொன்னோன்னே இவனுங்க எல்லாரும் ஹீரோ கூட சண்டை போட்டு கையை வெட்டி எடுத்துட்டு வர கிளம்புறாங்க. அப்படின்னு இவங்க எல்லாரும் ஹீரோ அடிக்க வரும்போது திடீர்னு மேலேருந்து அந்த பட்டார்னு இவங்க மேலெல்லாம் குதிச்சு அவங்கள அப்படியே கீழே அமுக்குறான். ஹீரோக்கே ஷாக்கு, அது யாருன்னே தெரில. யாரோ ஒருத்தன் தொப்பி போட்டு நின்றுட்டு இருக்கான். யுவர் ஹைனஸ், எல்லார் முன்னாடி இந்த பக்கி பைய கிரீட்டிங் டு ஹர் ஹைனஸ்னு சொல்லிடுறான். அதை கேட்டு ஷாக் ஆயிடுறான் இந்த பைய. என்னது ஹைனஸா? ஹீரோ மனசுக்குள்ளே நினச்சிடறான், யார் இவன்? இன்னொரு கார்டாக இருப்பானோ? நீ ஜாங்யாங் ஒரு நிமிஷம் இருன்னு பாங்க சொல்கிறா. நீ பேசுகிற விதத்தை வச்சு பார்த்தா நீ ஹாயான் ரிவர்லேருந்து வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் அந்த ஸ்வாட் டெக்னிக் கண்டிப்பாக வந்துட்டு 5 நாள் முன்னாடி பிரின்ஸை அசசினேட் பண்ண ட்ரை பண்ணதுலேருந்து ஒரு ஆள் தான் நீ. நார்த்தில் இருக்கிற அசிசன் செக்டா, இல்லை டெத் வேலியா, இல்லை ஸ்பிரிட் வேலியா, இல்லை கோஸ்ட் மவுண்டா, எந்த இடத்துலேருந்து நீ வந்திருக்க? இந்த தொப்பி போட்டால் இருந்துக்கிட்டு பரவாயில்லையே, உனக்கு ஜாங்கூவில் இருக்கிற செக்ட் நிறையா தெரிஞ்சிருக்கே. சோசோவும் அது என் ரத்தத்திலே ஊறி போயிருக்கு. ஏன்னா நான் நாங்கோங் கிளான்லேருந்து தான் வந்திருக்கேன். என்னோட தாத்தா பேர் என்ன தெரியுமா? லைட்னிங் ஸ்வாட்னு சொல்லுவாங்க. என்னது ஹைனஸு, அப்புறம் நாங்கோங் கிளான் மெம்பரா? இவங்க எல்லாரும் ஷாக்கு மேலே ஷாக்காக போயிட்டுருக்கு. வாய்க்குள்ளே ஈயே போய் டான்ஸ் ஆடிட்டு வந்துடும் போல். நாங்கள் இந்த ஒரு நேரத்துக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். 5 நாளாக கொஞ்சம் கூட பிரேக் இல்லாமல் சர்க்கஸ் பண்ண எல்லா நேரமும் இதுக்காக தான். லைட்னிங் ஸ்வாடோட கிராண்ட் டாட்டர் இருக்காங்கங்கிறதுக்காண்டிலாம் இப்போதைக்கு எங்களால் இதை விட முடியாது. நீங்கள் இப்போ ஹைனஸை எங்ககிட்ட கொடுக்கலனாக்க நாங்கள் எதாச்சும் பண்ணியாச்சும் இல்லை என்ன நடந்தாலும் இங்கேருந்து அவங்கள கூட்டிகிட்டு போயே ஆகும். அந்த தொப்பி போனவன் வந்துக்கிட்டு, நீ என்ன சொன்ன? வெஸ்ட்லேக் டாக்டரியோன்னு தானே சொன்னேன். நீங்கள் தேவையில்லாமல் எங்களோட வழியில் இருக்க ஒழுங்குமுறையாக இந்த இடத்த விட்டு ஓடி போயிடு. நாங்கள் யாருன்னெலாம் சொல்ல மாட்டோம். பட் ஆனால் நீ தூங்கும்போது நீ சாவக்கூடாதுன்னு நினச்சின்னா எந்த ஒரு பேச்சும் பேசாமல் 1 மணி நேரம் டைம் கொடுக்குறேன், அதுக்குள்ளே இங்கேருந்து ஓடி போயிடு. சோசவனே ஜாங்யாங், இப்போதைக்கு நம்ம கம்மி பேர் இருக்கோம், நம்மளோட அவங்ககிட்ட அதிக ஆள் இருக்காங்க. கரெக்டான நேரத்தை பார்த்துட்டே இரு. பிரின்சஸோட நீயும் அவங்களும் தப்பிச்சு போயிடுங்க. கவலைப்படாத, இது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறான் ஹீரோ. சீஃப் மினிஸ்டர் கொடுத்த அந்த ஐடியா எடுத்து காட்டுறான் உடனே ஹீரோ. எல்லாரும் எங்கே நிற்கிறீங்களோ அங்கே நில்லுங்க. என்னோட பேர் பாங். நான் ஒரு சீக்ரெட் பாடி கார்டு, எம்ப்ராய்டர்ட் யூனிஃபார்ம் கார்டில் நானும் ஒரு ஆள். வெஸ்ட்லேக் டாக்டரியோ, நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? உங்கள் தலை உங்கள் ஷோல்டரில் இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? பிரின்சஸ் ஜென்னியே நீங்கள் திட்டிட்டு நீங்கள் உயிரோடு இருக்கலாம்னு நினைக்கிறீங்களா? இவங்களுக்கு மறுபடியும் சாக்கு. டேய் இப்போ என்னடா? உடனே இவன் ஒருத்தன் பக்கத்தில் இருந்து அந்த தொப்பிக்கிட்ட, சார் அது உண்மையான பிளேக்கு தான். சரி, பட் ஆனால் நான் உங்களுக்கு ஒரு சான்ஸ் தரேன். இந்த தொப்பி போட்ட வியர்டு பீப்புள்ஸ்கிட்டேருந்து ஹைனஸை காப்பாற்றுனீங்கன்னா உங்கள் எல்லாரையும் நான் மன்னிச்சு விட்டுறேன். ஆனால் ஹைனஸோட ஒரு முடிக்கு ஏதாச்சும் ஆனால் கூட இந்த உலகத்தில் இல்லை, இந்த யூனிவர்ஸ்லேயே எந்த கார்னரில் போய் இருந்தாலும் உங்கள் குடும்பத்தில் யாரையும் விட மாட்டேன், எல்லாரையும் கொள்ளுவேன்னு மிரட்டிட்டு இருக்கான் அந்த ட்ரிபிள் டாக்டரியோவை. அதை கேட்டு சோசோக்கே சாக்கு. பாங் இப்போ என்ன நினைக்கிற? இன்னைக்கு நமக்கு லக்கு இல்லை போல இருக்கு.
இதுக்கு வாய்ப்பே இல்லை, நமக்கு வேற வழியும் கிடையாதுங்கிறான். வெஸ்ட் டபுள் ஷார்க் அசோசியேஷனில் இருக்கிற வெஸ்ட் லேக் ஒண்டர் ட்ரியோவான நாங்கள் ஹைனஸோட உயிரை காப்பாற்றுறதுக்காக எங்கள் உயிரை கொடுக்கவும் தயாராக இருக்கோன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் பயந்துக்கிட்டே கத்தி எடுக்கிறாங்க. வெளில எல்லாரும் என்னடா நடக்குதுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஏய் உள்ளே போகாது, அங்கே ஏதோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கு போல இருக்கு அப்படின்னு பேசிட்டே இருக்கும்போது ஒருத்தன் உடச்சிக்கிட்டு வெளில வந்து விழுவுறான். பார்த்தா ஹீரோ போட்ட ஸ்பீச்சில் இவனுங்க 2 பேருமே அடிச்சுட்டு கிடக்குறாங்க மாற்றி மாற்றி. எல்லாரும் வெறித்தனமாக சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல எம்ப்ராய்டு யூனிஃபார்ம் கார்டு இதில் இன்வால்வ் ஆகிருப்பாங்கன்னு. நீ கொஞ்சம் கூட நினச்சி பார்க்காத ஹைனஸை கொல்ல ட்ரை பண்ணதுக்கு அப்புறமேலுக்கும் நீ உயிரோட இருக்கலான்னு. நீ எந்த அசிஸ்டன்ட் செக்ட்லேருந்து வேணா நீ வந்திருக்கலாம், உன் சாவை எதிர்பார்த்து நீ இரு. இந்த தொப்பி போட்டவன் என்ன சொல்கிறான்னா, எங்கள் குரூப் ஆஃப் பீப்புள் காசு நல்லா கொடுத்தா எம்பரரியே போட்டு தள்ளுவோம், அவங்களோட பிரின்சஸை போட்டு தள்ளுறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது எங்களுக்கு. நீ கொஞ்சம் முன்னாடி அந்த அண்டர் கிரவுண்ட் கிரிமினல்ஸ் கிட்ட சொல்லியிருந்தீல 1 மணி நேரம் டைம் கொடுக்குறேன், யாரும் பேசாமல் இருங்க இல்லாட்டி ஓடி போயிடுங்கன்னு சொல்லியிருந்தியே, ஏதோ ஸ்க்ரீன் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். அதுவா? அது நாங்கள் பிரின்ஸை கொன்று 1 மணி நேரம் யாரு கொன்னா என்ன ஏதுங்கிற எல்லா ட்ரேஸையும் அழிக்கிறதுக்கான டைம். என்ன கொஸ்டினுக்கான ஆன்சர் கிடச்சிதா? ஹீரோ மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான், இவன் பொய் சொல்கிறான், இவன் கண்டிப்பாக பிரின்சஸை கடத்துறதுக்கு வேற ஏதோ ஒரு பிளான் போட்டிருக்கான், அதுக்கு தான் இந்த டைமை இங்கே கடத்திட்டு இருக்கான். என்னவா இருக்கும்? சோசவனே, யங் மாஸ்டர் இது ஒரு ட்ரிக்கு, இவங்க இந்த சண்டையை வேணுக்குன்னே இழுத்துட்டு இருக்காங்க, இவங்க வந்தது ஹைனஸை பிடிக்கிறதுக்காக கிடையாது. அவங்க என்ன பிளான் பண்ணியிருக்காங்கனாக்கா, இந்த சண்டையை இழுத்தடிச்சோன்னாக்கா இந்த நியூஸ் வந்துட்டு பியர் ஃப்ளவர் கார்டனில் இருக்கிற ஹைனஸ்க்கும் அப்புறம் சப்போர்ட் டீமுக்கும் போய் சேரும். அது மூலியமா இம்பீரியல் ஹைனஸும் எல்லோ டிராகன் ஹால் மாஸ்டரும் இந்த இடத்துக்கு வருவாங்க. அப்போ இவங்க பண்ண போகிறது அப்பா போச்சுடா. சோசோ சொல்கிறதும் கரெக்டு தான். இதே மாதிரி போச்சுன்னா எல்லோ டிராகன் ஹால் மாஸ்டர் இருக்கிற எல்லா எக்ஸ்பர்ட்டையும் பியர் ஃப்ளவர் கார்டன்லேருந்து இங்கே தான் அனுப்பி வைப்பார். அதே நேரத்தில் ஹெவலி டிராகன் எஸ்கார்ட் ஏஜென்சிக்கிட்டேருந்தும் சப்போர்ட்டுக்கு ஆள் கேட்பார். அந்த ரீன்ஃபோர்ஸ்மெண்ட் வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆனாலும் ஆனால் இவங்களுக்கு அதுதான் வேணும். இவங்களோட மெசேஜர் இந்நேரத்துக்கு பேப்பர் ஃப்ளவர் கார்டனுக்கு போய் சேர்ந்துருக்க வாய்ப்பே இல்லை. நம்மள யாராச்சும் ஒருத்தங்க ஹார்ஸ் எடுத்துகிட்டு சீக்கிரமாக போய் அந்த சப்போர்ட் டீம் வர்றதுக்கு முன்னாடியே நிப்பாட்டிட்டோன்னா, பட் ஆனால் ஹீரோ வந்துட்டு கத்துறான், பட் ஆனால் இங்கே பிரின்ஸை நம்ம பாதுகாக்கணும்லன்னு. இந்த தொப்பி போட்டவன் வேறு ஏதோ ஒரு பிளான் போட்டு சிரிக்கிறான். என்னன்னாக்க, இங்கே பாருங்கள் வெஸ்ட் லேக் ஒண்டர் டியோ, இதோ இவங்க இருக்காங்களே, இவங்க எல்லாரையும் நாங்கள் இப்போ கொண்டுருவோம், அதனால பிரின்சஸை நீங்கள் வந்துட்டு திட்டினீங்கிற விஷயம் யாருக்கும் போய் சேராது, அவங்களுக்காக நீங்கள் ஏன் உங்களோட உயிரை கொடுக்கணும்? நீ சொல்கிறது உண்மைதான், பட் ஆனால் நான் என்னோட ஸ்வாடை ஆல்ரெடி சண்டை போட எடுத்துட்டேன். அது மட்டும் இல்லாமல் என்னோட சபார்டினேட்ஸ் கொஞ்சம் பேர் இழந்துட்டாங்க, அவங்களுக்காண்டியாச்சும் நான் ரிவெஞ்ச் எடுத்து தானே ஆகணும். ஓ அப்படியா? நீ நரகத்துக்கு அவ்வளோ ஆர்வமாக இருக்கீனாக்க உன்னை நான் இப்பயே அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ஹெட்டோட தலைக்கு எய்ம் வைக்கிறான். திடீர்னு ஒரு வாய்ஸு, 1 நிமிஷம் இரு, எனக்கு கொஞ்சம் விஷயம் இருக்குது, அதை மட்டும் நான் முடிச்சுக்கிறேன். இந்நேரத்தில் யாரா அது காமா பேசிகிட்டு இருக்கிறதுன்னு பார்த்தா எல்லாரும் சாக்காயிடுறாங்க. அது நம்ம சோசோவோட அண்ணன். சோசோக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அவன் என்ன சொல்கிறானா, சோசோவோட அண்ணன் என்ன சொல்கிறானா, நான் என்னோட தங்கச்சியை தேடி தான் வந்தேன், அவளை கண்டுபிடிச்சிட்டு இங்கேருந்து போகிற வரையும் நான் இந்த இடத்த விட்டு நவர மாட்டேன், அவள் நல்லபடியாக இருக்கா, அவள் சேஃபாக இருக்கான்னு தெரிகிற வரையும் இங்கேருந்து ஒரு ஆளும் நவரவும் முடியாது. அங்கே ஒருத்தன் இருந்துக்கிட்டு, யாரா நீ இங்கே வந்து ஆர்டர் போட்டுட்டு இருக்கேங்கிறான். எனக்கு புரியல நீ ஏன் இப்படி பித்துக்குழியாட்ட பேசிகிட்டு இருக்கேன்னு. பட் ஆனால் நீ இந்த மாதிரி ஒரு சமயத்தில் வந்து இந்த மாதிரி பேசுறீன்னா கண்டிப்பாக நீ சாகணும்னு ஆசைப்பட்றன்னு மட்டிலும் புரியுது. இவன் ஜஸ்ட்டு கண்ணை அப்படி மேலே நிமிந்து பார்த்துட்டு கண்ணை சிமிட்டுறதுக்குள்ளே அவங்க எல்லார் தலையும் பறந்துட்டு, நான் பேசுகிற விதத்தில் உங்களுக்கு பிரச்சனைனா அப்போ நீங்கள் என்கிட்ட வந்து தனியாக பேசலாம். இந்த தொப்பிக்காரன் ஷாக் ஆயிடுறான். என்னோட 3 சப்பார்டினேட்ஸை கண்ணிமைக்கிற நேரத்தில் ஒரே அட்டாக்ல கொண்டுட்டான். யாரா நீ அப்படின்னு கேட்டா, சோசோட அண்ணன் அண்ணன் இருந்துக்கிட்டு, உனக்கு எய்த்தாப்பில் இருக்கிறவங்கள யாருன்னு தெரிஞ்சுக்கணுன்னா முதல்ல நீ யாருன்னு சொல்லிட்டு கேளு. அந்த தொப்பிக்குற இவன் ஒன்று, நீ யாருன்னு எனக்கு முன்னாடியே தெரியும், த கோஸ்ட் ஆஃப் த ஸ்பிரிட் வேலி, அவங்க தானே நீங்கள்? பட்ட பகல் வெளிச்சத்திலே இந்த மாதிரி பிளாக் பேம்பு ஹார்ட்ஸை போட்டுட்டு இந்த நாத்தம் பிடிச்ச ஸ்மெல்லோட சுற்றுறது நீங்களாக தான் இருப்பீங்க. அப்போது நீ கண்டிப்பாக அந்த பிளாக் ஹெட்டட் கோஸ்ட் தானே? உனக்கு எப்படி தெரியும்? ஏன்னா இப்போ என்னை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணவங்க ஸ்பிரிட் ஏஜ் பிளேட் டெக்னிக்கை யூஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க, அப்புறம் ஸ்பிரிட் ஸ்னேர் ஸ்வாட் டெக்னிக்கையும் யூஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க. அது எல்லாமே ஸ்பிரிட் வேலி சம்மந்தப்பட்டது. இவன் பேசிட்டே இருக்கும்போது பின்னாடி ஒருத்தன் நைஸாக எஸ்ஸாவை பார்க்குறான். நீ எங்கே போகலான்னு நினைக்கிற? பார்த்தா அது சோசோ. அண்ணா அது உண்மையிலே நீ தானா? அதை கேட்டு ஷாக்கு இவனுக்கு. என்னது அண்ணனா? அப்போ இது கண்டிப்பாக அந்த அசுரோ டிராகன் ஸ்வாட், நாங்கள் சியோக்கில் ஒரு சர்வன், இதை நீ தான் கொடுக்க சொன்னேன்னு சொல்லி என்கிட்ட கொடுத்தான். அண்ணா நான் என்ன நினச்சேன்னா, இதனால ஆன்ஸ்வா கிரிமினல்ஸ்க்கும் நமக்கும் ஒரு பெரிய கான்ஃப்ளிக்ட் வந்துடக்கூடாதுன்னு தான். அதுவும் இல்லாமல் நம்மளோட டீ கார்டன் பக்கத்துலேயே இருக்கிறதுனால நீ ஈஸியாகவே நிப்பாட்டிடுவேன்னு நினச்சேன். அதனால அண்ணா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறியா? இப்போ எந்த மாதிரியான ப்ராப்ளம் இழுத்தாந்து விட்டுருக்க? நீ என்ன ஸ்பிரிட் கோஸ்ட் வேலி பீப்புளெலாம் அவ்வளோ ஈஸியான ஆப்பனன்னு நினச்சிட்டு இருக்கியா? ஹெவலி டிராகன் எஸ்கார்ட் ஏஜென்சியில் எஸ்கார்ட் வாரியராக போய் அந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமேலுக்கும் நீ மறுபடியும் இதே மாதிரி பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கலன்னு போட்டு
சோசோவோட மண்டையை திருன்னு திருவி எடுத்துட்டு இருக்கான். சோசோ உடனே இருந்துக்கிட்டு, ஜாங் யாங் நான் என்னென்ன பார்த்துக்கிறேன், நீ சீக்கிரமா அது என்னங்கிறத பாரு, சீக்கிரமா பியர் ஃப்ளவர் கார்டனுக்கு போன்னு சொல்லிட்டு இருக்கா சோசோ. எஸ்கார்ட் வாரியர் கா உடனே இருந்துக்கிட்டு, ஃபோர்த் யங் மாஸ்டர் பிரின்ஸை என்னோட உயிரை கொடுத்தாச்சு நான் காப்பாத்துறேன், நீங்க கவலைப்படாம போங்க. ஆமா ப்ளீஸ் யங் மாஸ்டர், எங்க அப்பாவை எப்படியாச்சும் காப்பாத்துங்க, நீங்க தான் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு இருக்கா பிரின்ஸ். ஓகே நான் போறேன்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்துல இருந்தே உடனே ஓட ஸ்டார்ட் பண்றான். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஏதாச்சும் சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். டாடா பை பாய்.